இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு சத்சங்கத்துல ஒன்று சேர்ந்திருக்கோம். வரக்கூடிய 12ஆம் தேதி ஹனுமான் ஜெயந்தி வர இருக்கிறது. Hare Krishna. So today we all have gathered in this wonderful satsang. Coming January 12th is Hanuman Jayanti. ஹனுமானை போன்ற தூய்மையான பக்தர்களை மிக உன்னதமான தளத்துல சேவனம் செஞ்சவங்களை பத்தி பேசுறதுனால அவங்களுடைய மகிமைகளை பேசுவதாலும் கேட்பதாலும் பேசுபவர்கள் கேட்பவர்கள் அனைவரும் பயனடைகிறாங்க. Hanuman is a supreme bhakta and he is rendering highest devotional service to the Lordship. Just by hearing and glorifying his activities, all of them get benefited. பக்தி தொண்டில் நாம் பயிற்சி செய்வதற்கு பக்தி தொண்டில் 9 விதமான பக்தி யோக முறைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. In devotional service, there are 9 types of devotional service which can be executed. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். The 9 types of devotional service mentioned are Shravanam, Kirtanam, then Smaranam, then Padasevanam, Archanam, Vandanam, Dashyam, Shakyam and Atma Nivedanam. பகவானுடைய மகிமைகளை கேட்பது, பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது, பகவானை நினைவில் கொள்வது, பகவானுடைய திருப்பாதங்களுக்கு சேவனம் செய்வது, அவரை புகழ்வது, அவரை பூஜிப்பது, அவருடைய சேவகனாக இருப்பது, பின் அவருடைய நட்பு உறவு கொள்வது, பின்பு அனைத்தையும் பகவானுக்கு ஆத்ம நிவேதனம் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பது. So the 9 types of devotional service to be briefly explained are to hear about him, to chant about his glories, to always remember him, to render devotional service to his lotus feet, to worship him, and to render devotional service as a servant, and also as a friend, and also in the mood of parental love, and also to surrender everything, body, mind, and words. That is called as Atma Nivedanam. அந்த 9 விதமான பக்தி யோக முறையில சேவனம், பாத சேவனம், அர்ச்சனம், தாஸ்யம், ரைட், தாசிய பக்தி சேவனம், நாம எந்த மாதிரி பகவானுக்கு சேவனம் பண்ணணுங்கிறத ஹனுமான் நமக்கு கற்பிச்சு கொடுக்கிறார். Among this 9 type of devotional service, Dasya Bhakti, which is considered to be the servitude, the best example is Hanuman. ஹனுமானுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து அவருடைய சேவனத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்றோங்கிறதா இன்றைய சத்சங்கத்தோடைய சாரம். So among the devotional activities performed by Hanuman, what lesson we are going to learn from today is today's topic. ஹனுமானுடைய அவதாரம், அவர் தோன்றியத வேறு காலகட்டங்கள்ல வேறு புராணங்கள்ல அவருடைய தோற்றத்தை பற்றிய மகிமைகளை ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருக்காங்க. About the birth of Hanuman in different times and also in different Puranas, the appearance and his activities are vividly described elaborately. சில புராணங்கள்ல அவர் வாயு புத்திரன் என்றும் சிவபுத்திரன் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கார். In some Puranas, he is also mentioned as the son of Vayu and also the son of Shiva. சில புராணங்கள்ல அவர் இந்த தசரத மகாராஜ் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யும் போது அதுல ஒரு போர்ஷன், ஒரு பகுதியான அந்த பாயசத்தை கருட பகவான் எடுத்து வர அது வாயுக்கு கிடைத்து அது மூலமாக ஹனுமான் தோன்றியதாகவும் சில புராணங்கள் இருக்கு. In some Purana, it is also mentioned when Dasarada performed Putra Kameshti Yaga. So when the sweet rice was taken away by Garuda and a portion of it, when it reached Vayu, through that Hanuman got birth. It is also mentioned in some Puranas like this. இன்னும் சில புராணங்கள்ல ஹனுமான் மகாதேவருடைய சக்தி, மோகினி அவதாரத்தின் போது மகாதேவருடைய சக்தியானது வாயு தேவரத்துல கொடுக்கப்பட்டு அவருக்கு அது மூலமாக அஞ்சனாவுக்கும் வாயு தேவருக்கும் பகவானுடைய அனுகிரகத்தினால அஞ்சனாவுக்கும் வாயு தேவருக்கும் சிவருடைய அம்சமாக ஹனுமான் தோன்றியதாகவும். In some Purana, it is also mentioned that Hanuman is also the potency of Mahadev. Like in Mohini Avatar, Vayudeva was empowered
and then by the combination of Vayu and Anjana, Hanuman took birth with the special potency of Mahadev. It is also mentioned like this in some Purana. எப்படி பார்த்தாலும் எனிவே நம்ம எப்படி பார்த்தாலும் ஹனுமான் ஒரு சாதாரண ஒரு நபர் அல்ல. So anyhow, we can come to the conclusion that Hanuman is not an ordinary living entity. அப்ப ஹனுமானுடைய சரித்திரம் அற்புதமானது. ராமாயணத்திலே வைத்து ராமருக்கு மேலும் ஆனந்தம் தரக்கூடிய சீதா மாதாவை பிரிந்து ராமர் துயரத்தில் இருந்த பொழுது ஹனுமான் சுந்தர காண்டம் ராமாயணத்தில் வைத்து மிகவும் அற்புதமான ஒரு ஸ்கந்தம் சுந்தர காண்டம். அது ராமருக்கு மிகவும் ஹனுமானை சந்தித்த போது ராமருக்கு பேரானந்தம் கிடைச்சு. So the activities of Hanuman is so wonderful, and especially in Ramayana, when Sita got separated from Lord Ramachandra, and when Hanuman went there, pacifying Sita Devi, the activities of Hanuman is considered to be the supreme, and Ramachandra also took pleasure in these pastime activities. So ஒரு தேவதை புஞ்சகஸ்தலா, புஞ்சகஸ்தாங்கிற தேவதை பிரகஸ்பதியோடைய மகளாக பாவிக்கப்பட்டு அவங்க கந்தர்வர்கள் மேல ஆர்வம் கொண்டதுனால அவங்க சபிக்கப்பட்டு இந்த பூமியில அஞ்சனா தேவியா தோன்றினாங்க. So there was one demigoddess called as Punjakastali. She is also considered to be the daughter of Brahaspati. She actually got attracted towards the Gandharvas, and she in turn took birth in earth as Anjana Devi. பின்ன அவங்க அஞ்சனா தேவி கேசரிங்கிற ஒரு வானர ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. So Anjana Devi married Kesavi Raja, who was the king of the monkey. So இப்படி கேசரிக்கும் அஞ்சனாவுக்கும் வாயுனுடைய அம்சமாக வாயுனுடைய சக்தி கொடுக்கப்பட்டு வாயுனுடைய அம்சமாக ஹனுமான் தோன்றினார். So through the combination of Kesavi and also Anjana Devi, Hanuman took birth as the amsa of Vayudev. அப்போ அவருக்கு அஞ்சனா சூதன் என்றும் வாயு புத்திரன் என்றும் அப்ப ஹனுமான்கிற திருநாமம் இல்ல, அப்ப அஞ்சனா சூதா வாயு புத்திரா இந்த மாதிரி திருநாமம். So at that time he was called as Anjana Suta and also Vayu Putra. He didn't get the name Hanuman at that time. அவருக்கு சுந்தரா என்ற ஒரு திருநாமம் உண்டு, சுந்தரா. So he also has one another name called as Sundara. சுந்தரானா ரொம்ப அழகு, ரொம்ப அழகானவர். அவருடைய புத்தி கூர்மை, நாலேஜ், அவருடைய பியூட்டி எல்லாத்திலுமே ஹனுமான் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு குழந்தையா இருந்தார். Sundara means the most beautiful. Not only beautiful, he is also knowledgeable, intelligence, and as a child he exhibited this power. அப்போ ஹனுமான் வாயு புத்திரா அவங்க ஒரு சமயம் நல்ல பசியா இருக்கும்போது சூரிய கிரகத்தை பார்த்தோன்னே சூரியனை பார்த்தோன்னே ஒரு நல்ல ஆரஞ்சு பழம் மாதிரி இருந்துச்சு. அப்படி சூரியனை பார்த்தோன்னே ஆரஞ்சு பழம்னு இந்த ஆரஞ்சு பழத்தை பிடிக்கிறதுக்காக வேகமா பறந்தார். So we can understand Hanuman, when he was hungry, he saw the sun and he saw the sun as an orange fruit. So he wanted to catch hold of the sun planet. அப்போ சூரிய தேவனை பிடிக்க போகும்போது அந்த நேரத்துல கரெக்டா நம்ம இந்த சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். ராகு சூரியனை அட்டாக் பண்றது, இந்த ராகு பிளானட், இன்விசிபிள் பிளானட். அப்ப ராகு வரவும் ராகுவை பார்த்தோன்னே அது ஒரு பழம் போல இருக்குன்னு சொல்லி ஹனுமான் ராகுவை பிடிக்கிறதுக்காக போனார். Hanuman, when he attempted to catch hold of sun, at that time there was a solar eclipse. Solar eclipse means the invisible Rahu planet comes and then tries to attack the sun planet. So Hanuman, he also attempted to catch hold of Rahu planet. அப்ப ராகு ஹனுமான் இருந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி இந்திராட்ட போய் சரண்டர், இந்திர தேவன்ட்ட சரணாகதி அடைந்தார். Rahu, in order to protect himself from the hand of Hanuman, he went and then surrendered to Indradev. இந்திரா ஒரு ஐராவத யானை மேல வர்றார். அந்த யானை பார்த்தா அப்படி வெள்ளை பழம் போல, அப்படி பந்து போல, அப்படி ஒரு யானை. அந்த யானை மேல இந்திரன் வரத பார்த்து இந்திரனுடைய யானையை பார்த்து ஹனுமானுக்கு அது ஒரு பழம் போல இந்திரனுடைய யானையை பிடிக்கிறதுக்காக போன. So when Indra came there with his white Airavata elephant, in the vision of Hanuman, the white elephant of Indra, Airavata, it also looked like a big white fruit, and he also wanted to take hold of the white fruit.
அப்போ இந்திரன் என்ன பண்ணிடுறார், ஐராவதம் யானையும் பயந்து போக இந்திரன் தன்னோட வஜ்ராயத்தினால ஹனுமானை தாக்கிடுறார். So this situation made Indra get frightened, and through his thunderbolt he started to attack Hanuman. இந்த தாவையில அடிபட்டதுனால அந்த தாவை உடைந்து ஹனுமான் மயங்கி விழுந்துட்டார். So when this thunderbolt struck Hanuman, his chin got broken and he became unconscious. இது கூட தெரிய வந்தோடனே வாயு தேவனுக்கு கோபம் வந்து தன்னுடைய மகன் அந்த குழந்தைய பாலகனை போய் இந்திரன் வந்து வஜ்ராயத்தினால தாக்கிட்டான்னு சொல்லி ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துடைய காற்றையும் நிறுத்திடுவாரு வாயுதேவன். So after hearing this incident, Vayudev, after hearing that his son was attacked, Hanuman, then in the universe he made stop all the circulation of air. எல்லா உயிர்வாளிகளும் தேவர்களும் ரொம்ப சிரமப்பட தேவர்கள்லாம் பிரம்மதேவர்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறாங்க. So all the living entities and demigods, they suffered and they approached Brahma and they expressed their suffering. பிரம்மா சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்து ஹனுமான தாக்கிட்டீங்க, அதனால வாயு கோபம் அடைஞ்சிட்டாரு, நீங்க போய் வாயு விட்ட மன்னிப்பு கேட்கணும், பிரார்த்தனை பண்ணுங்க, தென் வாயு வந்து ஆசீர்வதிப்பாருங்க. Then Brahma advised to them that you have offended Vayudev, you all should approach him and then ask for forgiveness, then you will be relieved of this burden. அப்போ எல்லா தேவர்களும் வந்து ஹனுமானை வாயுவுடைய கருணையை வேண்டி பிரார்த்திச்சு விட்டு ஹனுமானை ஆசீர்வதித்தார்கள். So all the demigods came there, and in order to pacify Vayudev, they gave their total blessings to Hanuman. அப்ப இந்திரன் சொன்னாரு, இந்த குழந்தை என்னுடைய வஜ்ராயத்தினால தாக்கப்படுற அதோட சரீரமானது வஜ்ரம் போல பலமாயிரும்னர். Then Indra, he told that after getting struck by my weapon thunderbolt, the body of Hanuman will also become like a thunderbolt. அக்னி சொன்னாரு, நெருப்புனால ஒரு காலம் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு. Then Agni also gave the blessings that through fire no one can harm Hanuman. அதே போல பிரம்மதேவரும் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு இந்த குழந்தையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. Brahma also gave the blessing that even through the weapon of a Brahmastra, nothing harm can be done to Hanuman. இப்படி எல்லா தேவர்களும் வந்து அந்த குழந்தைக்கு நல்ல வரங்களை வழங்கி அதி அற்புதமான ஆற்றல் படைத்த ஒரு குழந்தையாக்கிட்டாங்க. So in this way, all the demigods, they actually gave their blessings, and in that way Hanuman became like a Shaktiman. அன்று முதல் தான் அந்த தாவையில அடிபட்டதுனால ஒரு ஹனுமான் என்று அழைக்கப்பட்டார். After getting wounded in his chin, then after this incident he was named as Hanuman. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். யாருக்காவது இப்ப நமக்கு வந்து ஒரு கண்ணு வந்து ஓரமா இருக்கு, கண்ணு சரியில்லை, இல்ல மூக்கு கோணையா இருக்குது, இல்ல காது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து ஓரக்கண்ணா, மூக்கு சரியில்லாதவனே, வாய் சரியில்லாதவனேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? So for example, if the eye is not placed proper, and the shape of the nose is also not good, and also the shape of the mouth is not good, and if other person ridicule us saying these things, then how we will feel? நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். என்ன நம்ம உடல்ல உள்ள குறையை வந்து இது பண்ணி சொல்றாங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அது ரொம்ப ஹர்ட் ஆயிரும் நம்ம. So after hearing this, after hearing the criticism about the faultiness in our face or the bodily deformatory part, then we will get frustrated. ஆனா இந்த லீலையில எல்லாரும் ஹனுமான் ஹனுமான் என்று அவரை பிரார்த்திக்கும் போது ஹனுமான்ஜி ஹனுமான்ஜி வஜ்ராங்கஜி எல்லாம் பிரார்த்திக்கும் போது ஹனுமானும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறார். But in this pastime, when all the demigods, they glorified chanting Hanuman, 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 then he became very happy. இதுதான் ஒரு வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணம். அவரை வந்து எந்த மாதிரி அழைத்தாலும் அந்த வைஷ்ணவர் அந்த பக்தர்கள்ட்ட வந்து தன்னை எந்த மாதிரி யார் அணுகலாலும் அவருக்கு அனுகிரகம் பாலிப்பவர்களே சுத்தமான பக்தர்கள். So this is the wonderful divine qualities of a Vaishnava. Whoever approaches him in whatever way, he is ready to grant his mercy. இப்படி இந்த குழந்தை சின்ன பிராயத்திலே இவ்வளவு அமானுஷ்யமான சக்திகளை பெற்றதுனால குறும்புத்தனம் எல்லாம் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டார். Hanuman, in his childhood, he got the inconceivable potency. So naturally, he became very naughty.
அ சமுத்திரத்துல சாரி நதியில நீராட போற முனிவர்களுடைய கால பிடிச்சு இழுத்துருவாரு. அவங்க குடுமிய முடிச்சு போட்டு விட்டுருவாரு. இந்த மாரிலாம் குறும்புத்தனம் பண்ணுவாரு. So his naughtiness also include that when the sages are bathing in the river, he used to pull their leg, and also sometimes he also used to tie their shika like that. அவங்களுடைய பூஜை பண்ணக்கூடிய அந்த யாகம் பண்ணும்போது, அந்த பூஜை பொருட்கள்லாம் மாத்தி மாத்தி வச்சுருவாரு. அங்க வந்து விளையாட்டு குறும்புத்தனம் பண்ணுவாரு. ரொம்ப நாட்டி குழந்தை. ரொம்ப குறும்புத்தனம் உள்ள குழந்தையா இருந்தார். So when the sages, they used to have their paraphernalia for worship, he used to misplace the item, and in this way he used to show his naughtiness. ஒரு தடவை இந்த குறும்புத்தனத்தோட உச்சகட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முனிவர் ஒரு ஒரு ரிஷி ஒருத்தர் வந்து ராத்திரி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து அ வாஷ்ரூம் போறதுக்காக அந்த யூரின் போறதுக்காக வெளியில வராரு. ஏன்னா அப்ப வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல அ அட்டாச்டு பாத்ரூம் கட்டிடுறாங்க. அப்ப வெளியில தான் வரணும். So the climax of this naughtiness is that when a rishi was sleeping, in order to attend for the nature's call, he came out. At that time, there was no attached bathroom. Then naturally, he has to come out of the house. என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு புலிய கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாரு ஹனுமான். Tiger, huh? டைகர் எஸ். So at that time, Hanuman, he brought a tiger, and then he binded the tiger out of the house. இவரு கதவ திறந்தோனே பார்த்துன்னு புலிய பார்த்த உடனே ஏற்கனவே வந்து இயற்கையோட அவசரம் வேற. போயாகணும். புலிய தாண்டி எப்படி போறது? புலி கொடூரமானது இல்லையா புலி? அத தாண்டி போறதுக்கு பயந்து போய் பின்னாடி ஓடி வந்தாரு. So in order to attend the nature's call, we all know that how uh, emergency it is. But seeing the tiger, he could not proceed further. So after getting frightened, he came running backwards. சரி ஆசிரமத்துல பின்னாடி பக்கம் வந்து அங்க ஒரு வழி இருக்கு. பின்னாடி கொல்லப்புறம் வழியா போலான்னு அங்க போனா, அங்க ஒரு யானைய பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டாரு. So that rishi, he wanted to come out of the house through the back door, but at the entrance of the back door, Hanuman, he actually put an elephant near that. இப்ப இப்ப என்னாச்சு? இந்த பக்கமும் போ முடியாது. அந்த பக்கமும் போ முடியாது. இவருக்கு ஒரு அர்ஜென்ட் வேற. ஜன்னல் வழியா பார்த்தா ஹனுமான் உருண்டு பெரண்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. சிரிச்சு விளையாடுறாரு. So this rishi, he cannot go out through the front door, and he can also not come out through the back door. And through the window, he was able to see that Hanuman was rolling and playing. இப்போ இது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எமர்ஜென்சி அந்த அவசர காலம் இயற்கையுடைய அழைப்பு அதிகமாகுதுன்னு நம்மளால பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த ரிஷிக்கு கோவம் வந்துருச்சு. So this is an embarrassing situation, emergency situation. For attending the nature's call, he was not a given chance. So naturally, he became angry. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்பாகவே இந்த ரிஷிமார்கள்லாம் போய் அஞ்சனா தேவிட்ட சொன்னாங்க, "உங்க பையன் வந்து ரொம்ப குறும்பு பண்றாரு. எப்படியாவது அவர நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்." இப்ப நம்ம கோயில்ல கூட குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா, பேரண்ட்ட சொல்லுவோம். "இந்த பையன் ரொம்ப குறும்புத்தனம் பண்றான். கோயில்ல வந்து கொஞ்சம் பாத்துக்க மாட்டீங்களா?" அப்படிங்கலாம் நம்ம சொல்லுவோம் பேரண்ட்ட. So the rishi, they naturally approached the mother of Hanuman, Anjana Devi, saying that you have to control your child. Like when a child is very naughty in the temple, we used to say it to the parents that somehow or other you have to control this child. அப்ப அஞ்சனா தேவி சொன்னாங்க, "உங்கள போல ரிஷிமார்களாலே அவர கட்டுப்படுத்த முடியல. நான் ஒரு சாதாரண பொண்ணு. நான் எப்படி கட்டுப்படுத்துவேன்னாங்க." So Anjana Devi told that you are all strong rishis. If you are not able to control Hanuman, I am an ordinary woman. How can I control my son Hanuman? அப்போ நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீங்க தான் அந்த குழந்தைய வந்து குறும்புத்தனத்துல நீங்க தான் ஏதாவது பண்ணி வைக்கணும்னு சொல்லி அஞ்சனா தேவி ரிஷிமார்கிட்ட சொன்னாங்க. So Anjana Devi then requested to Rishi that somehow or other you have to control this child not doing naughty things. அப்போ என்ன பண்ணாங்க, இப்ப இந்த ஒரு லீலை வேற நடந்ததா, இந்த ரிஷிமாருக்கு ரொம்ப துன்பம் குடுத்ததுனால, கஷ்டப்படுத்திட்டதுனால அவங்கலாம் சொன்னாங்க, "இந்த குழந்தை சின்ன பிராயத்திலே இவ்வளவு அமானுஷ்யமான சக்திகள பெற்றுக்கனால ரொம்ப குறும்புத்தனம் பண்றது எல்லாம் மறந்து போயிட்டு, சமயம் வரும்போது ஞாபகம் வரும். தேவைப்படும்போது ஞாபகம் வரும்." So the Rishi told that though Hanuman was a child, he had inconceivable potency. So he have to forget his inconceivable potency. But when need arises, then he will be able to remember his inconceivable potency. யாராவது இவருடைய மகிமைகளை எடுத்துரைக்கும்போது, அப்போ ஞாபகம் வந்து அந்த அமானுஷ்யமான சக்திகளை பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துவாரு. When someone puts a reminder to Hanuman, then he can remember his inconceivable potency and he can execute it only at that time. சோ இப்படி ஹனுமான்
குழந்தை பிராயத்திலே இந்த முனிவர்களுடைய இது ஒரு அனுக்கிரகம் தான். அனுக்கிரகத்தினால இன்னைக்கு ஹனுமானுடைய தெய்வீகமான குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம். So this is also a pastimes, and through this potency, the divine qualities of Hanuman is exhibited. ரொம்ப சாதுவாயிட்டாரு. அப்போ அப்பாட்ட போய் சொன்னாங்க, நான் வந்து சாஸ்திரம் படிக்கணும்னு. Then he became a sadhu. Then he approached his father saying that I want to study the scriptures. அப்போ அவங்க ஹனுமான்ஜி போய் சூரிய தேவன்ட்ட சாஸ்திரம் கத்துக்கிறதுக்காக போறாரு. Then Hanuman approached Surya Dev in order to being taught about the scriptures from sun god. சூரிய தேவனும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பாதையில வந்து சூரியன் ஒரு பாதையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு எல்லா கிரகங்களும் வானவெளியில அது அந்த பாதையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப சூரிய தேவனும் ஒரு பாதையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. So we all know that sun is revolving in a specific orbit, and even the other planets are revolving in a specific orbit. அப்போ சூரிய தேவனுக்கு நிறைய மாணவர்கள்லாம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 மாணவர்கள் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க சூரிய தேவன்ட்ட. So Surya Dev, he had 60,000 disciples, and all the 60,000 disciples they learned from their master sun god. அப்போ ஹனுமான் வந்து அப்ரோச் பண்ணுவோம். சூரிய தேவன் சொன்னாரு, இப்ப ஸ்கூல்ல அட்மிஷன் போட முடியாது, இடம் இல்ல, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுட்டு. So when Hanuman approached the sun god told that for the school admission there is no vacancy. நம்ம கூட நல்ல ஒரு பாப்புலரான ஸ்கூல்ல போனா, ஐயோ நீங்க முன்னாடியே வந்திருக்கணுமே, இடம் இல்லையே, ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. So even when we approach the popular school for child admission, they say that you should have approached before, now it is full. அப்போ ஹனுமான் சொன்னாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எனக்கு ஃபெசிலிட்டி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பாடம் சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே டிராவல் பண்ணிட்டு நான் அதை படிச்சுக்கிறேன்னு. So Hanuman told that no need to give facility for me. I will be traveling before you. So whatever you teach, I can learn it from that. பாருங்க, அவருக்கு பாடம் கத்துக்கிறதுல எவ்வளவு ஆர்வம். அவர் ஃபெசிலிட்டி எதிர்பார்க்கல. இப்ப நம்மள என்ன பண்றோம்? குழந்தைகளுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கா? எல்லா லேப் ஃபெசிலிட்டி இருக்கா? சிஸ்டம் ஃபெசிலிட்டி இருக்கா? எல்லா ஃபெசிலிட்டி இருந்தா அந்த ஸ்கூல்ல போய் குழந்தைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். So we can see how Lord Hanuman is very eager in getting learned, and he didn't expect any facility. For example, for our children, in order to get being trained, we all ask whether there is system facility, lab facility like that. அப்போ ஹனுமான் என்ன பண்ணாங்க? சூரிய தேவன் ஒரு சக்கரமுள்ள ரதம், 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சக்கரமுள்ள ரதத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. அவருக்கு இப்படி சூரிய தேவன் வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல ஹனுமான் போவோம், அப்படியே பாடம் படிச்சுக்கிட்டு போறாங்க. So we can know that the Surya Dev in his chariot, it has actually thousands of horses and it has only one wheel. So when the chariot is moving, Hanuman comes near to that planet, and in that way he is learning the scriptures from his master sun god. ஹனுமான் வந்து ஒரு பண்டிதர். வேதங்கள், புராணங்கள் அனைத்தும் அறிந்தவர். So Hanuman is a scholar. He know the Vedas and also all the scriptures. அவர் ஒரு சாதாரண வானரம் அல்ல. இந்த மங்கி, குரங்கு வானர்கள் அது போல அல்ல அவரு. Hanuman is not like an ordinary monkey. அப்போ ஹனுமான் வந்து சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிட்டாரு சூரிய தேவர்கிட்ட. அப்போ சூரிய தேவன் சொன்னார் குரு தட்சணா. இப்போ படிச்சதுக்கு அப்புறம் குரு தட்சணா கொடுக்கணும் இல்லையா? சூரிய தேவன் சொன்னாரு, என்னுடைய மகனாக, என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் கிஷ்கிந்தால இருக்காரு, அவருக்கு நீ போய் சேவனை பண்ணணும். Then Hanuman, he actually learned the scriptures from the sun god. Then as a matter of Guru Dakshana, sun god told to Hanuman that my son Sugriva, he is in Kishkinta, he is my amsa, you should go and then serve him. அதனாலதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எதனால ஹனுமான் வாலி பக்கம் இல்லாம சுக்ரீவன் பக்கம் இருந்தாருன்னு அப்படி ஒரு டவுட் நமக்கு இருந்திருக்கலாம். Because sometimes we have a doubt that why Hanuman was not in support of Vali, rather he was supporting Sugriva. What is the reason? இனி ஒரு அம்சம், ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஹனுமானுடைய லீலையில சுக்ரீவனை காட்டிலும் பல விதத்துல ஹனுமான் வந்து அதி அற்புதமான ஆற்றலும் அதி அற்புதமான பாண்டித்யம் எல்லாம் கைவரப்பெற்றவர். Actually, if we see, more than the power exhibited by Sugriva, Hanuman had inconceivable potency and power. ஆனா தன் குருவுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து சுக்ரீவனுடைய சேவகனா இருக்கார். After getting the instruction from his spiritual master sun god, he became a servant of Sugriva. இங்க நம்ம படிக்கிறது என்னன்னா,
நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், நம்ம பெரிய புத்திசாலியா இருக்கலாம், நெறைய படிச்சிருக்கலாம், நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம். ஆனா ஆச்சாரியன் ஒரு கைங்கரியம் குடுக்குறாரு அப்படின்னா, அது எவ்வளவு முக்கியமான கைங்கரியம் என்று சிரமேற்கொண்டு நம்முடைய தகுதிகளை ஒன்றும் பாராம, அது தகுதி இருக்கோ இல்லையோ அத பொருட்படுத்தாம, குருவோடைய கட்டளைக்காக வேண்டி யாருக்காகவும் நம்ம சேவனம் பண்ண எந்த வைஷ்ணவருக்கும் யாருக்கும் சேவனம் பண்ண தயாரா இருக்கு. So we may have talent, intelligence, education, or high birth, but when we get instruction from the spiritual master, we should set aside all these designation and we should be eager to render service to the Vaishnava after getting instruction from the spiritual master. இது சாதாரண விஷயம் இல்ல. காரணம், என்கிட்ட நெறைய தகுதி இருக்கு. நான் அவருக்கு போய் சேவனம் பண்ணணுமா? நான் அவரோட எல்லாத்துலயும் சிறந்தவன் இல்ல. அவரோட எனக்கு நிர்வாகம் பண்ண நல்லா வரும். அவரோட நான் நல்லா வந்து பேசுவேன், நல்லா பாடுவேன், எல்லாம் நல்லா நான் ஏன் போய் அவங்களுக்கு சேவனம் பண்ணணுங்கிற இந்த ஒரு ஃபால்ஸ் ஈகோ நமக்குள்ள அப்படியே இருக்கும்ல. Generally, if we see, when we have talent and intelligence, education, high birth, and if we are told to serve other person, generally this false ego puts us an obstacle. I have more administrative capacity. Why should I go and then serve under him? Like this false ego will bewilder us. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் குருவோடைய கருணையை கொண்டே இருக்கிறது. ஆச்சாரியனை திருப்திப்படுத்துவதே ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியம். அப்போ குருவோடைய கட்டளை சிறைமேற்கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஹனுமான் தன்னுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் ஓரமா வச்சுட்டு சுக்ரீவனுக்கு சேவனம் பண்ணார். So we can understand our spiritual advancement is dependent only on the mercy of the spiritual master. We have to follow the instruction of the spiritual master, and in that way we can please him. So Hanuman followed in that footstep, and in this way he served Sugriva. எப்படி ஹனுமான் சுக்ரீவனுக்கு சேவனம் பண்றாங்க, அதே சேம் டைம் அந்த நேரத்துல ராமச்சந்திர பிரபு ராமரும் லக்ஷ்மணனும் சீதா தேவி பிரிந்து அப்படியே வனம் முழுதும் தேடிட்டு வராங்க தண்டகாரண்ய வனத்தில். So in this way, Hanuman was serving Sugriva. After Sita was kidnapped, Ram Lakshman, in search of Sita, they came to the forest Dandakaranya. அப்ப அந்த இடத்துல ஒரு வினோதமான ஒரு மிருகத்தை பார்த்தாங்க. பெரிய ஒரு வயிறு, வயித்துக்கு நடுவுல ஒரு வாய், 2 பெரிய தங்க நாற்கரை சாலம் போல 2 பெரிய சாலை போல 2 கை, அப்படி பிரம்மாண்டமான கை. So when they were coming, they saw a mystic animal. It had a huge belly, and in the center of the belly there was a mouth, and there was a huge 2 hands, which was like a road. அவன் பேர் வந்து கபந்தன், ஒரு அசுரன் கபந்தா. So that asura name is called as Kabanda. அப்ப கபந்தன் என்ன பண்ணாங்க, ராம் லக்ஷ்மண் 2 பேரும் வரும்போது 2 பேரும் ஒரு கையில பிடிச்சிருவான். இந்த கையில ராமரையும் இந்த கையில லக்ஷ்மணின் பிடிச்சிட்டு அவன் சொன்னான், மானிடர்களே, எனக்கு இந்திரன் வரம் கொடுத்திருக்காரு, இந்த பக்கம் யார் வந்தாலும் நான் சாப்பிடலாம். So at that time, Kabanda, using his 2 hands, he took hold of Ram in one hand and Lakshma in the another hand, and he told that I have been benedicted by Indradev. Whoever passes through this way, I have the right to eat them. அப்போ ராமர் லக்ஷ்மணனும் தன் உடைவாள உருவி ராமர் ஒரு கையும் லக்ஷ்மணன் ஒரு கையும் வெட்டிடுறாங்க. So at that time, Ram Lakshman, they took off their sword and they just cut the 2 hands of Kabanda Asura. அப்போ அந்த கபந்தனும் வந்து அவங்க கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, இந்த மாதிரி இந்திரனுடைய தண்டனையினால இந்திரனுக்கு நான் வந்து ஒரு சமயம் நான் மலைகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இந்திரனுடைய அவருடைய வஜ்ராயத்தினால தண்டிக்கப்பட்டு என்ன வந்து அவர் வதம் பண்ணாரு. அப்ப எனக்கு வந்து இந்த ஒரு வரம் கொடுத்தாரு, உனக்கு வந்து அவர் தலையெல்லாம் வெட்டிட்டாரு, உனக்கு வயிற்றுக்கு நடுவில் ஒரு வாய் வச்சிடுறேன், நீ எந்த உயிரினம் வந்தாலும் பிடிச்சு சாப்பிட்டுக்கலான்னு. So at that time, I actually made some embarrassing situation to Indradev. I actually took hold of great mountains and then put it in the ocean. At that time, Indra benedicted me, since your head has been severed, now I am putting the mouth in the center of the belly. In that way, whoever trespasses, you can catch hold of them and you can eat them. பின்ன நான் வந்து இந்திரன்ட்ட எனக்கு சாப விமோசனம் கேட்கும். இந்திரன் சொன்னாரு, ஒரு சமயம் சீதா மாதாவை தேடி ராமரும் லக்ஷ்மணனும் வருவாங்க, அப்ப நீ அவங்களுக்கு உதவி செய்யும் போது நீ இந்த சரீரத்திலிருந்து விடுபடுவாய். So then I asked to Indra, the Kabanda was telling how to get delivered from this curse. Then Indra told, when Ram Lakshman approaches that area in search of Sita, through their mercy, you will be delivered from this horrible body.
அப்போ அவங்களுடைய அந்த கையெல்லாம் வெட்டுனோனே அவன பிடிச்சு எரிச்சு பின்ன அவன் சொல்லுவான், "நீங்க வந்து பக்கத்துல ரிஷ்யமுக பர்வதம், கிஷ்கிந்தாவுல ரிஷ்யமுக பர்வதம் இருக்கு. அங்க சுக்ரீவன் இருக்காரு. சுக்ரீவனோட நட்பு வச்சுக்கிட்டா உங்களுக்கு சீதா மாதா தேடுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு" அந்த இவன் சொல்லிட்டு அந்த தேவ சரீரத்தோட அவன் மேல போயிடும். So at that time, his both hands were severed and his body was also distorted. Then with this with the demigod body, he went to his abode and he also mentioned to Ram Lakshman, there is a Rishya Mukha mountain where Sugriva is residing. If you can make friendship with him, then you will be successful. பின்ன ராமர், லக்ஷ்மணனும் கிஷ்கிந்தையில இருக்கிற அந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வராங்க. ராமர், லக்ஷ்மணனுடைய பறந்து விரிந்த தோள்கள். கம்பர் கூட தமிழ்ல பாடுவார். "தோள் கண்டான், தோளே கண்டான், வாள் கண்டான், வாளே கண்டான், முகம் கண்டான், மலரக் கண்டான், சேவடி கண்டான், திருவடி கண்டான், சேவை செய்தான்." So at that time, it is mentioned that Ram and Lakshman, they came to the Kishkinta forest, and at that time, they were able to witness Sugriva. At that time, Kambar also mentions wonderfully in Kamba Ramayanam that Ramachandra, he had a powerful shoulders and also his transcendental beauty and also his transcendental lotus feet who can be served always. அப்போ பர்வதம் மலை போல தோள்களும், தாமரை போல கண்களும், பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன் ஆழ்வார் பாடுறார். "பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே, இச்சுவை பெரினும் யான் போய் இந்திர லோகமாலும், அச்சுவை பெரிதினும் வேண்டேன் அரங்கமா நகுலுரான்" என்று ஆழ்வாரும் பாடுறாங்க. So at that time, the description of Ramachandra's beauty is like that. His shoulder is like a Parvata mountain. His both the eyes are like compared to a lotus, and apart from that, he had a greenish transcendental form, and that is nicely described by the Alvar. How about the transcendental bodily feature of Lord Ramachandra? ராமரும், லக்ஷ்மணனும் சந்திரன சூரியனைப் போல பிரகாசிக்கிற அப்படி ஒரு தேஜஸ் அவங்க சரீரத்துல. So Ram and Lakshman, they had the effulgence of sun and moon. இப்ப இந்த பாட்டு கம்பர் ராமாயணத்துல வர பாட்டு, "தோள் கண்டான், தோளே கண்டான்", இத அப்படியே திருடி கொண்டு போய் சினிமா பாட்டா போட்டாங்க. In Kamba Ramayan, Kambar had wonderfully explained about this song, but this song is nicely stolen and they have inserted in the film. So in this way, இப்ப இந்த மாதிரி ராமர் உடைய அழகுல மயங்கிய சுக்ரீவன் ஆச்சரியமா பார்க்கிற, அதே சமயம் பயமும் கூட. ஒருவேளை ஒரு வாலியோட ஆட்களா இருப்பாங்களோ? So Sugriva, seeing the transcendental beauty of Lord Ramachandra, he was attracted, and at the same time, he had a suspicion whether he would be the agent of Vali. ஏன்னா வாலி ரிஷ்யமுக பருவத்துல வர முடியாது. மாதங்கி மகரிஷி சபிச்சிருக்கார், இந்த பக்கம் வந்தா அவன் மண்டை வெடிச்சு இறந்து போடுவான்னு சபிச்சிருக்காரு. Because Sugriva knows that Vali cannot come to this mountain because this Matangi Rishi, he actually cursed when Vali comes here, his head would be shattered into pieces. ஒரு சமயம் வாலிக்கும் துந்துபிங்கிற ஒரு அசுரனுக்கும் சண்டை நடக்கும். அப்படி பயங்கரமான சண்டை. வாலி துந்துபியை பிடிச்சு தூக்கி வீசினா அப்படி ரத்தம் அவனோட உடம்பெல்லாம் கிழிச்சு ரத்தமெல்லாம் தெளிச்சு அந்த முனிவருடைய ஆசிரமத்துல எல்லாம் தெளிச்சது. முனிவருக்கோ வந்து சபித்து விட்டார். வாலி இந்த பக்கம் வந்து அவன் தலை வெடிச்சு இறந்து போவான். Because Vali had a tremendous power when there was a tremendous fight between Vali and as well as Dundubi. Dundubi was an asura, so immediately he took hold of Dundubi and then he immediately threw him out. At that time, all the blood from the body of Dundubi, it got spilled over the ashram of the rishis, and naturally the rishi getting angered, they cursed Vali, if he comes here, he will die. அதே போல இதுக்கு முன்னாடி வந்து மயா அப்படிங்கிற ஒரு மயன்கிற அசுரன், அவனுக்கும் வாலிக்கும் ஒரு தடவை சண்டை நடந்தது. 2 பேரும் பல நாட்கள் குகையில சண்டை போட்டாங்க. சுக்ரீவனை பாதுகாப்பா இருக்க சொன்னாரு. பின்ன பார்த்தா ஒண்ணும் தகவலே இல்ல. பின்ன குகையில இருந்து பிளட் வந்துச்சு. ஒருவேளை வாலி இறந்துட்டான்னு சுக்ரீவனும் கிஷ்கிந்தாக்கு திரும்பி வந்துட்டார். So there was a huge, tremendous fight between Vali and as well as one more asura, Mayasura, and they had battle inside the cave for several days. And at that time, Sugriva was ordered by Vali
to stand as a doorkeeper. But since blood came out of the cave, Sugriva thought that actually Vali has been killed. And he again came to his residence. இப்ப என்ன ஆயிடுச்சு? கிஷ்கிந்தாவுக்கு ராஜா இல்ல. வாலியும் வராதனால ஜனங்க, மந்திரிகளா சேர்ந்து சுக்ரீவன ராஜா ஆக்கிட்டாங்க. So there is naturally no king to rule Kishkinta. So the people, as well as the minister, they consulted among themselves and they made Sugriva as the king of Kishkinta. கொஞ்ச நாள் கழிச்சு வாலி திரும்பி வந்து பார்த்தா, வாலியோடைய அரியாசனத்துல சுக்ரீவன் அமர்ந்திருக்காரு. இவன் வந்து என்ன வந்து அங்க நிக்க சொன்னா என்னை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி கோவத்தோட வந்து சுக்ரீவனை பிடிச்சு அடிச்சு போட்டு அவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு இல்ல, நான் நீங்க என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லி வாலி கேட்காம அவரை பிடிச்சு அடிச்சு விரட்டி விட்டான். So at that time, Vali, after killing Mayasura, he came to the kingdom. There he saw that in the royal throne, Sugriva was seated. And Vali became angry, thinking that I made you to stand as a doorkeeper, but you came here and you are now ruling the kingdom. So Vali had a tremendous power. He immediately drove Sugriva out of the kingdom. அப்போ உயிருக்கு பயந்து சுக்ரீவன் வந்து இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல வாலி வரமாட்டான்னு தன் உயிரை காப்பாத்திக்காக ரிஷ்யமுக பர்வதத்துல வந்து இருக்காரு சுக்ரீவன். So naturally, Sugriva know that Vali cannot approach this Rishyamukha mountain. So he came and then put up his residence there. அப்போ இப்போ என்னாச்சு? சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை வாலி அமிச்சிருப்பாங்களோ, இந்த மானிடர்களை என்ன கொல்றதுக்காக அமிச்சிருப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிருக்காரு. So Sugriva was thinking that these two humanly formed, Ram, Lakshman, whether they would have been sent by Vali. அப்போ ஹனுமான் சொல்றாரு, பிரபு நீங்க ஏன் வீணா பயப்படுறீங்க? அவங்க எதுக்கு யாரு என்னன்னு தெரியாது. நம்மளா எப்படி முடிவு பண்ணிக்கலாம் அவங்க வாலிதான் அமிச்சாருன்னு? நம்ம வேணா பேசி பார்ப்போமே, யாரு என்னன்னு கேட்போமே அப்படின்னு ஹனுமான் சொல்றாரு சுக்ரீவனர். Then Hanuman told to Sugriva, why you are developing this suspicion? We don't know actually who they are. Let us talk to them and know their identity. அவங்க நம்ம கிட்ட நட்பு கொள்ள வந்திருக்காங்களா, வாலி அமிச்சாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நான் சுக்ரீவன் சரி, இப்ப நீ போ, நீ வந்து போய் அவங்க யார் என்னன்னு விசாரின்னு சொல்லி ஹனுமான அனுப்புறாரு சுக்ரீவன். So naturally, Hanuman was also telling that whether they have come actually for friendship or the other thing, we don't know. Then Sugriva told to Hanuman, okay, you approach them and then you talk to them and know their identity. அப்போ ஹனுமானும் ஒரு சாதுவோடைய ரூபத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு சன்னியாசி ரூபத்தை எடுத்துக்கிட்டு ராம் லக்ஷ்மண் முன்னாடி போறார். Hanuman at that time, he took the form of a sadhu, sannyasi form, and then he approached Ram Lakshman. இங்க இன்னும் அற்புதமான ஒரு லீலை. என்ன அற்புதம்னா, ஹனுமானும் ராமரும் நித்தியமான பகவானும் சேவகனும், நித்தியமான சேவகர். ஆனா இந்த லீலையில இந்த இடத்துல முதல் ஹனுமான் ராமரை சந்திக்கிறாரு ஒரு சன்னியாசி ரூபத்துல வந்து. So we all know that Hanuman is an eternal servant of Lord Ramachandra, but in this pastime, Hanuman first approached Lord Ramachandra in the disguise of a sadhu sannyasi. அப்ப பாருங்க, இந்த சன்னியாசில நிறைய கேட்டகரி இருக்காங்க. ஹனுமான் வந்து ஒரு பிக்ஷு சன்னியாசியா, ஒரு பிக்ஷு சன்னியாசியா வந்தாரு. ராவணனும் சன்னியாசி எடுத்துக்கிட்ட சன்னியாசி ரூபத்துல வந்து சீதா மாதா தூக்குனார். அவர் வந்து திரிதண்டி இது பரிவர்த்த சன்னியாசியா போனார். So we can see that here Hanuman is acting as a bhikshu sannyasi. But at that time, Ravana Prabhuji, when he kidnapped Sita, he took Tridandi sannyasi. He also not Tridandi. He is a Parivartacharya sannyasi. He acted as a Parivajakaacharya sannyasi. இப்போ சன்னியாசில கூட நிறைய வகை இருக்காங்க. பிக்ஷு சன்னியாசிங்கிற ரொம்ப பணிவா, ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி. So Bhikshu Sannyasi, we can see the categories of Sannyasi. Bhikshu Sannyasi, they are naturally very humble. நம்ம கூட ஆச்சாரியமார்கள் சொல்றோம், திரிதண்டி பிக்ஷு அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆச்சாரியர்களை. திரிதண்டி பிக்ஷு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ், திரிதண்டி பிக்ஷு பக்தி விகாஸ் சுவாமி குரு மகாராஜ்னு சொல்றோம். So here also we say that Tridandi Bhikshu Jayapataka Swami Maharaj, Tridandi Bhikshu Bhakti Vikas Swami Maharaj. So we also mention like this. அப்ப ஹனுமான் ரொம்ப பவ்யமா ஒரு பணிவான ஒரு சன்னியாசியா போய், ஆனா உண்மையில இங்க ஹனுமான் என்ன பண்றாரு, தன்னுடைய ஐடென்டிட்டி, தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டார். So here Hanuman, in the disguise of a Bhikshu sannyasi, he approached Lord Ramachandra and he concealed his identity towards Ram. இங்க இன்னொரு அற்புதமான பாடம் நமக்கு பகவான் கத்து கொடுக்கிறாரு. ஹனுமான்ட்ட கேட்கிறாரு, ஹனுமான் வந்து தன்னை அறிமுகப்படுத்துறார். ராம லக்ஷ்மணன் நீங்க யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி
நான் சுக்ரீவனுடைய சேவகன் அறிமுகப்படுத்தினார். So here there is also a wonderful incident. Here Hanuman, he introduced himself to Ram, Lakshman as the servant of Sugriva. ஆனா உண்மையில ஹனுமான் பகவானுடைய சேவகன் அல்லவா? But really we know that Hanuman is a servant of Lord Ramachandra. அப்ப எப்ப ஹனுமான் நான் சுக்ரீவனுடைய சேவகன்னு சொன்னாரோ, அப்போ ராமர் அன்றிலிருந்து அவர்ட்ட பேசுறதை நிறுத்திட்டாராம். When Hanuman introduced himself as a servant of Sugriva, from that day onwards, Lord Ramachandra stopped conversing with Hanuman. அவர் ஏதாவது பேசணும்னா கூட லக்ஷ்மணன் மூலமா சொல்லுவாரா, டைரக்டா ஹனுமான்ட்ட சொல்ல மாட்டார். When he wanted to communicate some message to Hanuman, Lord Ramachandra, he used to communicate the message through Lakshman and not directly to Hanuman. ஏன்னா அவரு சுக்ரீவனுடைய சேவகன், லக்ஷ்மண் எனக்கு சேவகன். அப்ப சேவனும் பேசி எதுக்கு நான் அவர்ட்ட பேசணும்? ராமர் 4 மாத காலம் ஹனுமான்ட்ட பேசவே இல்லையா? So for 4 months, Lord Ramachandra did not speak to Hanuman because Hanuman being a servant of Sugriva, and here Lakshman is a servant of Lord Ramachandra. So let the servant talk among themselves. Why I should talk directly to Hanuman? இது ஹனுமான் புரிந்து கொண்டார். நான் பெரும் குற்றம் இழைத்து விட்டேன். என்ன நான் தவறா அடையாளப்படுத்திக்கிட்டேனே. நான் சுக்ரீவனுடைய சேவகன். இது நான் சொல்லியிருக்க கூடாது. நான் பெரும் குற்றம் இழைத்து விட்டேன். இதுக்கு நான் சரியான பரிகாரம் பிராயச்சித்தம் செய்தே ஆக வேண்டும் என்று ஹனுமான் மனதால வருத்தப்பட்டார். Hanuman understood that he has committed a great offense. He should have not actually told that he is a servant of Sugriva. So and he naturally made attempt for some atonement. அப்போ ஒரு நாள் இதுக்கு நான் சரியான இது நான் பண்ணி ஆகணும். நான் என்ன நான் தவறா அடையாளப்படுத்திக்கிட்டேன். எனக்கு நேரம் வரும்போது என்னோட உண்மையான அடையாளத்தை நான் வெளிப்படுத்துவேன். So he was regretting that he actually disguised in a false identity and he introduced himself in that way. But in one day I should reveal my true identity. So Hanuman was thinking like this. அதனாலதான் ஹனுமான் லங்கையில போய் ராவணன் முன்னாடி தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் கோசல தேசத்து சக்கரவர்த்தி ராமனுடைய சேவகன்னு சொன்னார். So Hanuman, when he entered into the palace of Ravan, he introduced himself as the servant of the Kosala Chakravarti, Lord Ramachandra. So இப்படி ஹனுமான் பகவானுடைய மனம் அறிந்து அதுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய பொய் அடையாளத்தை தொடர்ந்து உண்மையான அடையாளத்தை ஸ்தாபனம் செய்தார். Understanding the mind of Lord Ramachandra, Hanuman, he actually wanted to reveal his true identity as servant of Lord Ramachandra. அது மட்டும் இல்ல, இன்னொரு அற்புதமான லீலை, ஹனுமானுடைய தெய்வீகமான குணத்தை காண்கிறார் ராமர். ஹனுமானும் ராமரும் முதல் சந்திப்புல ஹனுமான் ரொம்ப அழகா பேசுறாரு ராமர் இடத்துல. ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ்ல ரொம்ப அற்புதமா பேசுறாரு. There is also a wonderful pastime when Lord Ramachandra met for the first time Hanuman. Hanuman was speaking in a very sweet, eloquent way. அப்போ ராமரும் ஹனுமானுடைய அந்த மதுரமான ஒரு அழகான பேச்செல்லாம் கேட்டுட்டு, இப்போ நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு பிரபு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பார்த்து நான் பேசினேன். அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்ல போறேன். So in this way, Hanuman, in a sweet, eloquent way, he was conversing with Lord Ramachandra. When we are speaking like this and we interrupt and speak to another person, it means that we are going to communicate an important message to others. அப்ப ஹனுமான் நீங்க ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை நோக்கி ராமர் சொல்றாரு, இந்த ஹனுமான் இருக்காரு ஒரு சாதாரண நபர் அல்ல, எவ்வளவு அழகா அற்புதமா பேசுறாரு, இவருடைய பேச்சுல வேதங்களுடைய சாரம் தெரியுதுங்க. So at that time, Lord Ramachandra interrupted and he communicated to Lakshman, Hanuman is speaking in a sweet, eloquent way. It means that not only he is a scholar, he has understood the essence of the Vedic scriptures. ரிக், யஜூர், சாம, அதர்வா எல்லா வேதங்களுடைய சாரத்தையும் கோட் பண்ணி அழகா பேசுறாரு ஹனுமான். Hanuman was quoting about Rig, Sama, Yaja, Atharva Veda. அப்போ ஹனுமானுடைய அந்த வார்த்தையை கேட்டு லக்ஷ்மணன்ட்ட சொல்றார் ராமர், இந்த ஹனுமான் இவருடைய பேச்சினாலேயே எப்பேற்பட்டவரையும் வசீகரிச்சிருவாரு. யாராவது ஆயுதங்களோட வந்தா கூட இவர் பேச்சை கேட்ட ஆயுதங்களை கீழே போட்டுருவாரு. So Lord Ramachandra told to Lakshman that he has a sweet voice, nicely presenting way. So even if an enemy comes with a weapon, he has the capacity to pacify him and naturally he will drop his weapon.
இந்த மாரி ஹனுமானுடைய பாண்டித்யம், அவர் வந்து எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை சாரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்ங்கிறத இங்க பகவான் வந்து வெளிக்காமிக்கிறார். So here Lord Ramachandra reveals that how Hanuman is not only scholarly, he has also rightly understood the essence of the Vedic scriptures. பின்ன ஹனுமான் ராமர், லக்ஷ்மணன வந்து சுக்ரீவன்ட்ட அழைச்சுட்டு வராரு. சுக்ரீவன் ஒரு 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 சால மரத்தோட கிளைய ஒரு 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 கிளைய முறிச்சு அத ஒரு ஆசனமா போட்டு ராமரை அமர சொல்றார். Then Hanuman took Lord Ramachandra and also Lakshmana towards Sugriva. At that time, there was a tree called a Sala tree. Sugriva immediately, he plucked some branches and then he put it in the ground, made it as an asana and requested Lord Ramachandra to sit on that. இங்க இனி ஒரு அற்புதமான பாடம் ராமாயணம் கற்றுக் கொடுக்குது. சுக்ரீவன் ஹனுமானுடைய மாஸ்டர், எஜமானன். ஆனா சுக்ரீவனுடைய தவறுகள ஹனுமான் பார்த்தாரு அந்த இடத்துல. Here there is also one more wonderful incident. Sugriva is actually the master of Hanuman. But here Hanuman could realize the fault exhibited by his master Sugriva. முதல்ல தங்களை காட்டிலும் உயர்ந்த நபர் தன் முன்ன வரும்போது அவங்கள கை குலுக்குவதை காட்டிலும் அவங்க பாதங்களை தொட்டு வணங்குவது உயர்ந்தது. ஆனா சுக்ரீவன் ராமருக்கு ஷேக்கன் பண்றதுக்கு தயாரா இருந்தார். So when Lord Ramachandra approached Sugriva, naturally when an exalted personality comes, one should bend and then take dust from the lotus feet of the exalted personality. But here, Sugriva, he approached Lord Ramachandra in the mood of shaking his hand. இது சுக்ரீவன் செய்த முதல் குற்றம். ஆனா ஹனுமான் வந்து அவருடைய சேவகனா இருக்கிறதுனால சுக்ரீவனுக்குடைய செக்ரட்டரியா இருக்கிறதுனால ஒண்ணும் பேசாம பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. So this was the first offense committed by Sugriva. Sugriva naturally being the master of Hanuman, he kept silent. பின்ன 2வது என்ன நடந்தது? இப்போ அந்த சால மரத்த முறிச்சு போட்டாரு. அதுல ராமருக்கு ஒரு ஆசனம் குடுத்தாரு. பக்கத்துல இவரு அமர்ந்துகிட்டாரு. லக்ஷ்மணனுக்கு ஆசனம் குடுக்காம விட்டாரு. So when he actually plucked a branch of the Sala tree and put it on the ground, made it as an asana and requested Lord Ramachandra to sit, Lord Ramachandra sat, but he didn't give an opportunity for Lakshmana to sit. அப்ப லக்ஷ்மணன் நின்னுட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே இந்த இடத்துலயும் ஹனுமானுக்கு வந்து என்னது இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாரு சுக்ரீவர். லக்ஷ்மணனுக்கு வந்து ஆசனம் குடுக்காம விட்டாருன்னு மனதுக்குள்ள வந்து கோபம் வந்தது. So Hanuman seeing this incident, he has committed an offense, Sugriva, because Lakshmana was only standing, he was not given an opportunity to sit. அப்ப இங்க இன்னொரு ஹனுமானுடைய தெய்வீகமான குணம், தன்னுடைய மாஸ்டருக்கு அவர் அட்வைஸ் பண்ணவும் இல்ல, அவர்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணவும் இல்ல. உடனே ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு சந்தன மரத்தோடைய கிளைய முறிச்சிட்டார். So here Hanuman, he didn't advise or order his spiritual master. Immediately he plucked a branch of the sandalwood tree. அவ பாருங்க எப்படி ஹனுமான் வந்து தன்னுடைய மாஸ்டர்ட்ட வந்து அவருடைய குறையோ குற்றத்தையோ சுட்டி காமிக்கல. இது சால மரத்தை காட்டிலும் உயர்ந்தது சந்தன மரம். அந்த சந்தன மரத்தை கொண்டு லக்ஷ்மணனுக்கு ஆசனம் அமர்த்தினார். அவர் அமர்றதுக்கு ஏற்பாடு செய்தார் ஹனுமான். So now we can understand that Hanuman, he didn't mention about the fault shown by his master Sugriva. We all know that compared to the branches of the Sala tree, sandalwood tree is considered to be the best. So he immediately plucked the branch of the sandalwood tree and he put it in the ground and requested Lakshmana to sit. இப்ப ஹனுமானுக்கு சுக்ரீவனுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹனுமான் வந்து பகவானையும் பகவானுடைய பக்தர்களையும் எப்படி வர்ஷிப் பண்ண தெரிஞ்சிருந்தாரு. சுக்ரீவனுக்கு அது தெரியல. So what is the difference between Hanuman and also Sugriva? Hanuman knew well how to worship the Supreme Lord and also his devotees. அப்ப லக்ஷ்மணனுக்கு தக்க ஒரு ஆசனம் கொடுத்துட்டு ஹனுமான் பக்கத்துல உட்கார்ல, லக்ஷ்மணனுடைய பாதத்துல கீழே அமர்ந்துகிட்டார். Then after giving an asana for Lakshmana to sit, Hanuman didn't sit beside Lakshman, rather he sat towards the lotus feet of Lakshman. பாருங்க, இதுதான் பணிவு. ஹனுமான் எவ்வளவு பணிவான பக்தர். தன்னுடைய எஜமானனுடைய குற்றத்தையும் சுட்டி காமிக்கல, அது வந்து பரிகாசிக்கவும் இல்ல. அதே நேரத்தை சேம் டைம் வந்து லக்ஷ்மணுக்கும் சேவனை பண்ணி ரொம்ப பணிவோட கவர்ந்துகிட்டார். So here we can see how Hanuman, through his humble mood, he served nicely. At the same time, he didn't mention
about the fault exhibited by his master Sugriva, and at the same time, he made a wonderful arrangement and served Lakshmana nicely. அப்ப இத வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பார்த்தாரு. இத பார்த்தோனே அவர் புரிஞ்சுகிட்டாரு. ஹனுமன்ட்டுக்கு இருந்த தெய்வீகமான குணம், என்னுடைய பக்தனுக்கு சேவனம் செய்ய வேண்டும் என்ற குணம் ஹனுமான் இருக்கனால, இந்த ஹனுமானே சீதையை தேடுவதற்கு முக்கியமான காரணமா இருப்பார். அன்றே ராமர் புரிந்து கொண்டார். Then Ramachandra understood that Hanuman has rightly understood the temperament and the mood to serve my devotees. So in order to search Sita, Hanuman is the best person. Lord Ramachandra understood it at this incident. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ஹனுமானுடைய பாண்டித்யம், ஹனுமானுடைய அமானுஷ்யமான சக்திகள், பின்ன ஹனுமானுடைய பணிவு இதெல்லாம் பார்த்தோம். So now we have understood about how Hanuman is scholarly, he has inconceivable potency, and how humble he is. அப்போ அமானுஷ்யமான சக்திகள் இருந்தும், அதி அற்புதமான ஆற்றல் பெற்றிருந்தும், தன்னை விட வலிமையில குறைந்தவருக்கு ஒருத்தருக்கு சேவனம் செய்து கொண்டதும் ஹனுமான் ரொம்ப பணிவான பக்தரா இருந்தார். Not only Hanuman has inconceivable potency and talent, he was actually serving a master who is not having that much power. In that way, he exhibited his humility. பின்ன நம்ம எல்லாம் ராமாயணத்துல படிச்சிருக்கோம். சீதா மாதாவை தேட சொல்லி சுக்ரீவன் 4 திசைகளில் வானர்கள் அமைச்சார். So we all have read from Ramayana. In order to search for Sita, Sugriva, he sent his monkey soldiers in all the 4 directions. அப்போ ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் இவங்க எல்லாம் தெற்கு திசையை நோக்கி வந்திருந்தாங்க. So at that time, Hanuman, Nalan, Neelan, Angadan, they all approached towards the south side. இது ஒரு பெரிய ஸ்டோரி. நம்ம அதோட ஒரு சின்ன இது எப்படின்னா, சம்பாதிங்கிற பருந்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்ரீமதி சீதா மாதா லங்கையில் இருக்காங்க அப்படின்னு. So through the eagle, they understood that actually Sita is in the Sri Lanka island. இப்போ இந்த சமுத்திரத்தை தாண்டி போகணும். 100 யோஜனை கொண்ட சமுத்திரத்தை தாண்டி போகணும். இப்ப வானரங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் அப்படி துள்ளி குதிச்சு வந்தாங்க. சீதா மாதா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஓடி வந்தாங்க. சமுத்திரத்தை பார்த்தோம் அப்படி ஸ்டக் ஆகி நின்ட்டாங்க. So here Nalan, Neelan, Jambavan, Angada, they all had enthusiastic mood in search for Sita. But after coming to the seaside, knowing that Sita is actually 100 yojana long, then actually their enthusiasm, it got out of their sight. இப்ப யாரு சமுத்திரத்தை தாண்டறது? ஒரு வானர் சொல்லிச்சு நான் 10 யோஜனை தாண்டுவேன். இன்னொரு வானர் சொன்னா 20 யோஜனை தாண்டுவேன். 30, 40 எல்லாம் ஒரு வானர் நான் அவ்வளவு தாண்டுவேங்கிறாங்க. So one monkey soldier, they boasted themselves that I can jump for 10 yojana, 20 yojana, 30 yojana like that. So they were exhibiting their power. அப்ப அங்கதன் சொன்னாரு நான் 100 யோஜனை தாண்டிடுவேன். ஆனா திரும்ப வருவேன்னு தெரியாதுட்டார். Angada told that I can jump 100 yojana, but I don't know. I'm not sure whether I can return back. What is the use? அவர் அப்படி சொல்லிட்டார். So he told like this. So what is the use in it? அப்போ ஜாம்பவான் வந்து அப்போ ரொம்ப வயோதிகம் உள்ளவர், நீண்ட காலங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். So Jambavan, he was an elderly personality. He was living for ages. பகவான் வாமன அவதாரம் செய்யும் பொழுது அவருடைய பாதம் திருப்பாதமானது மேலுலகில் நோக்கி போகும்போது ஜாம்பவான் ஒரு ட்ரம் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வர்றாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானை திருப்பாதத்தை சுற்றி வலம் வந்தார் ஜாம்பவான். So during the Vamana Avatara, when Vamana took the form of Trivikarma, at that time, this Jambavan, using his kettle drum, he was beating it and he was chanting the Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, and he was circumambulating the lotus feet of Trivikarma. அப்ப ஜாம்பவான் சொன்னாரு எனக்கு அந்த சக்தி, நான் வாமன அவதாரம் பண்ணும்போது எல்லா பிரபஞ்சங்களையும் சுத்தி வந்திருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால 100 யோஜனை தாண்ட முடியாது. So at that time, Angada was telling that during this Vamana Avatara, I actually circumambulated the entire universe, but now due to my age, I can just only jump 100 yojanas. இவ்வளவு நடக்குது. அங்க ஹனுமான் அப்படியே பவ்யமா பணிவா கை கட்டி நின்று இருக்கார். So all these things were happening.
and Hanuman, he was exhibiting his humility mode. இதுதான் இது வைஷ்ணவருடைய ஒரு ஆபரணம். மகாபிரபு சொன்னார் இல்லையா? நம்ம கழுத்துல மாலையா போட்டுக்கணும். "திரிநாதபி சுனிச்சேன" ஸ்லோகம். ஹனுமான் ரொம்ப பணிவோட அப்படி பவ்யமா நிக்கிறார். So Lord Chaitanya says that this humility, it is actually a garland which every Vaishnava should actually put in his neck, and this is considered to be the ornament of a devotee. Trinad api sunichana sloka. ஹனுமான் சொல்லல, என்னால முடியும், நான் அது பண்ணிடுவேன், இது பண்ணி he was very silent. அப்படி அமைதியா நின்றுருக்கார். Hanuman didn't say that I can do this like that. Rather, he kept silent. இந்த ஜாம்பவான் சொன்னாரு, ஒரு ஆளால முடியும், அவர் ஒருத்தர்னால மட்டும் தான் முடியும், அவரை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லி ஹனுமானுடைய மகிமைகளை வர்ணிச்சார் ஜாம்பவான். Then Jambavan told that only one personality could jump to Sri Lanka, and that personality is Hanuman, and he started to glorify Hanuman. ஹனுமானுடைய மகிமையை சொல்லும் போது ஹனுமான் கேட்டுக்கொண்டு அவர் அப்படி அந்த அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்த அப்படி பிரம்மாண்டமான ரூபம் எடுக்கிறார். ஜெய் ஸ்ரீராம் அப்படி பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துக்கிட்டார். At that time, Hanuman, after hearing his glories, then he immediately took his big form. Then he started to exhibit his inconceivable potency. Then he immediately said, Jai Sri Ram. அப்போ ஹனுமானை போல உள்ள பக்தர்கள் எல்லா ஆற்றல் படைத்திருந்தாலும் அதுல கர்வம் கொள்ளாம ரொம்ப பணிவா இருக்காங்க. அந்த அனைத்து ஆற்றல்களையும் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிறாங்க. So we can see that devotees like Hanuman, who are all having the wonderful qualities, the talent, and also the potency, though they have, by their humble mood, they engage it in the devotional service of the Lordship. மகேந்திர மலையில் ஏறிண்டார். மகேந்திர மலையில் ஏறி அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணார். ஜெய் ஸ்ரீராம் அப்படி ஜம்ப் பண்ணுவோம். மலையெல்லாம் தெரிச்சு அங்கெல்லாம் அப்படி பாறையெல்லாம் பொடி பொடியாகி மரங்கள்லாம் வேரோடு புரிஞ்சு விடுது. அங்குள்ள மிருகங்கள்லாம் இங்கி அங்கி பயந்து ஓடுது. அப்படி ஆகாசத்துல பறக்கிறார் ஹனுமான். So in the Mahendra Parvata mountain, when actually Hanuman, he actually started to jump, through his force, all the mountain got scattered into pieces. The big trees were completely uprooted, and all the animals started to fled away. இப்போ இங்க அற்புதமான பாடம். ஹனுமான் லங்கைக்கு போகும்போது இது பகவத் சேவை. பகவானுடைய சேவைக்காக ஹனுமான் பிரயாணம் செய்யும்போது அவர் கடந்து வந்த தடங்கல்கள் என்னன்னா, அது எவ்வாறு ஹனுமான் வெற்றி கொண்டார். அற்புதமான பாடம் இந்த ஒரு சாப்டர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So now Hanuman is on the way to Sri Lanka, but when he is on the way to Sri Lanka, there were many obstacles. And how did he overcome these obstacles? This chapter gives a clear instruction on that. இப்போ நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறோம். பக்தி தொண்டு பண்ணும்போது நிறைய தடங்கல்கள்லாம் வரும். அந்த தடங்கல்களை எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஹனுமான் இந்த லீலையில அற்புதமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். When we are rendering devotional service to the Lordship, naturally there will be many obstacles. How to overcome that obstacle is being exhibited by Lord Hanuman in this episode. ஹனுமான் அப்படியே சமுத்திரத்து மேல பறந்து போகும்போது சமுத்திரத்துக்கு நடியிலிருந்து கடலுக்கு நடியிலிருந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு தங்க மலை, அப்படி உருக்கிய பொன் நிறத்துல ஒரு மலை அப்படியே மேல வந்தது. So when Hanuman was crossing the ocean from below the sea, there was a golden mountain which grew up in size. மைனாக பர்வதம், அப்படி ஒரு அழகான தேஜஸ், முழுக்க முழுக்க கோல்டு, தங்கத்தாலான மலை. So that mountain is considered to be the golden mountain. அப்போ இந்த மைனாக பர்வதம் சொல்லிச்சு, ஹனுமான்ஜி நீங்க கொஞ்ச நேரம் கூட என்கிட்ட ஓய்வு எடுத்துக்கங்களேன், நான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன், நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்றீங்க, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, நீங்க கொஞ்சம் கூட இங்க இருங்களேன்னு மைனாக பர்வதம் பிரார்த்தனை பண்ணாரு ஹனுமான் இடத்துல. So at that time the golden mountain requested Hanumanji, you are on the way to Sri Lanka, you just take rest here, I can do some service to you. So it was a kind request from the golden mountain to Hanuman. Full and full opulent, நல்ல வசதியான ஒரு தங்க மலை, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். So you can just imagine it's a golden mountain with full facilities, how it would be. நமக்கு பகவானுடைய சேவனத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், கோயில்ல சேவனம் பண்ண போறோம். அதே நேரத்துல நமக்கு ரொம்ப விருப்பமான ஒருத்தர் நீங்க இன்னைக்கு எங்க கூட வாங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு நான் நல்ல ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி தரேன், உங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கி தரேன்னு என்ன பண்ணுவோம் நம்ம? So when we are en route to the mountain, for example, if some person who is dear to us is approaching us saying that I can buy costly ornament, I can give you some flat, or I can give you nice facilities, then what we will do at that time? நம்ம என்ன பண்ணுவோம், பக்தி எப்பனாலும் பண்ணிக்கலாம், இது கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும்னு அவங்க பின்னாடி ஓடிடுவோம்.
So at that time, we may think that bhakti can be done at any time, but this is a rare opportunity. We should utilize this and we will run behind them. அப்போ பௌதீகமான வசதிகள் ஒரு தடங்கலானது ஆத்மீக முன்னேற்றத்திற்கு. So we can this material facility, in one way, it is considered to be a block towards the advancement of spiritual life. இப்ப ஹனுமானுடைய இது என்னன்னா, நான் வந்து சீக்கிரம் போய் சீதா மாதா இருக்கிற இடத்த பார்த்து வந்து ராமர்ட்ட சொல்லணும். இஸ் எ சிங்கிள் ஃபோக்கஸ் மைண்டட் விவசாய ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக அனந்த அசபுத்தியோ விவசாயினான்னு சொல்றாரு கிருஷ்ணா கீதையில. So here, Hanuman, when he was on en route to Sri Lanka, he actually wanted to identify the place where Sita has been kidnapped, and that message has to be conveyed to Lord Ramachandra. So he was single focused, like Krishna says in Bhagavad Gita, no? Vya vasayatmika buddhi ekeha kurunandara. So his focus concentration was single pointed. ஸோ மைனாக பர்வதம் கொடுத்த வசதிகளை ஹனுமான் ஏத்துக்க விரும்பல. ஆனாலும் ரெக்வஸ்ட் பண்றாரு திரும்ப திரும்ப, பிரபு நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பிரபுவோடைய சேவனத்துக்காக போறீங்க, நான் உங்களுக்கு சேவனம் பண்ண வேண்டாமா? தயவுசெய்து எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கொடுக்கூடாத மைனாக பர்வதம் வேண்டிக்கிட்டே இருக்காரு. So this golden mountain, it was requesting to Hanuman, you are on the way for the service of the Lordship. Give me a chance so that I can facilitate you and then serve you nicely. ஓகே, ஹனுமான் என்ன பண்ணாரு? அவ்யக்த காலத்துவம். ஒரு வைஷ்ணவர் ஒருபோதும் தன் நேரத்தை வீண் பண்ண மாட்டாரு. ஹனுமான் அப்படி மலையை டச் பண்ணிட்டு அப்படி பறந்து போயிடுறாரு. Hanuman, we all know that the pure devotees, Hanuman, they don't waste even a single second of time. So what did Hanuman do? He just touched the golden mountain and then he was on his way. அவர் மைனாக பர்வதத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தன்னுடைய சேவனத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. Then he actually blessed the golden mountain and he was on the way to Sri Lanka. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பிரம்மாண்டமான ராட்சசியவத்தி முன்னாடி வரா. So after passing through some distance, there was a big Rakshasi approaching Hanuman. சுரேசான்னு ஒரு ராட்சசி. The name of the Rakshasi is Suresha. ஆக்சுவலி சுரேசா தேவதைகளுடைய அந்த அன்னை ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அவங்க வந்து தன்னை மாத்திக்கிட்டு ஒரு ராட்சசி மாதிரி ரூபத்துல வர்றாங்க. Actually, she is considered to be the mother of the demigod, but she actually took the disguise of a Rakshasi approaching Hanuman. அவங்க என்ன பண்ணாங்க, ஹனுமான் முன்னாடி வந்தோடனே ஹனுமான் அப்படி பறந்து வர்றாரு. ஹனுமான் முன்னாடி பார்த்தோன்னே, ஹனுமான், எனக்கு பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு, என் முன்னாடி எந்த பிராணி வந்தாலும் எந்த உயிரினம் வந்தாலும் நான் சாப்பிடலான்னு வரம் கொடுத்திருக்காரு. Then that Suresha Rakshasi was approaching towards Hanuman, saying that I have been benedicted by Brahma that whichever living entity comes before me, I have the right to swallow them. அப்போ ஹனுமான் சொன்னாரு, இல்ல நான் பிரபுவோட சேவனத்துக்கு போறேன், வழி விடுங்க, நான் போகணும். அப்போ சுரேஷ் இல்ல முடியாது, நான் எனக்கு பசிக்குது, நான் உன்னை சாப்பிட போறேன். Then Hanuman was telling that I am on the way for rendering service to my Prabhu. So please part away the ways. But Suresha Rakshasi was telling that no, I am going to swallow you now. அப்ப ஹனுமான் சொல்றாரு, சரி ஓகே, நான் வந்து ஒண்ணு பண்றேன், என் சீதா மாதா எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து பிரபுகிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க என்ன வந்து சாப்பிட்டுக்கோங்க. Then Hanuman also made a request that I will find out Sita and tell about her whereabouts to my Prabhu Ram, then you can eat me up. இல்ல முடியாது, எனக்கு இப்ப நான் உடனே சாப்பிட்டா அந்த சுரேஷா வாயை திறந்த அப்படியே. Then Suresha immediately opened her mouth saying that I want to eat you now. வாயை திறந்துட்டே போறா, வாய் பெருசாயிட்டே இருக்கு. ஹனுமானும் தன் ரூபத்தை பெருசாக்கிக்கிட்டே இருக்காரு. Then Suresha, she actually opened her mouth in a bigger way. Hanuman also, he also increased his size in a bigger way. சுரேஷாவோட வாய் பெருசாயி மேல் தாடை ஆகாசத்திலும் கீழ் தாடை சமுத்திரத்தையும் டச் பண்ணிட்டு இருக்கு. So Suresha Rakshasi, she opened her mouth in such a way that the upper portion of the mouth was touching the sky, and also the lower portion of the chin, it was touching the ocean. ஹனுமானும் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, பெரிய ரூபம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய காம்படிஷன், ரெண்டு பேருக்கும் சரியான போட்டி நடக்குது. Hanuman also took a Brahmanda form in a bigger way, and there was a competition between Suresha and Hanuman. இப்ப ஹனுமான் என்ன நினைச்சாரு, நான் ஏன் என் நேரத்தை வீண் பண்ணணும், இவ கூட காம்படிஷன் போறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம பிரபுவோட சேவைக்குள்ள போறோம். திடீர்னு ஹனுமான் ரொம்ப இன்டெலிஜென்ட், டக்குன்னு சின்னதா ஒரு ரூபம், ஒரு பூச்சி மாதிரி ரூபம் வந்து சுரேஷோட வாய்க்குள்ள போயிட்டு வந்துருவாரு. Then Hanuman, he started to think that why I actually should compete with this Suresha Rakshasi. Then immediately he became smaller in size, went inside the mouth of Suresha Rakshasi and came out immediately.
ஹனுமானுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து சுரேஷாவும் தன்னுடைய உண்மையான சரீரத்துல வந்து ஹனுமானை ஆசீர்வதிச்சாங்க. Seeing the intelligence of Hanuman, Suresha Rakshasi, she came to her natural form and she blessed Hanuman. ஹனுமான் என்ன பண்ணாரு, வீணா வந்து இது இது இந்த இந்த ஒரு சம்பவம் சுரேஷா வந்து பொய் கௌரவத்தோடைய அடையாளம். So this incident of Suresha Rakshasi is depicting the issue of false prestige. அவ பாருங்க, நம்ம ஆன்மீக பாதையில முதல்ல பௌதீக வசதிகள் தடங்கள் ஆகும். அத ஹனுமான் ஜெயிச்சு வந்தாரு. 2வது பரீட்சை அவருக்கு. 2வது தடங்கள் வந்து பொய் கௌரவம். இங்க நானா, நீயா நானா பாத்துரலாம். சுரேஷாவா ஹனுமானா பாத்துருவோமேன்னு காம்படிஷன் நடந்தது. So towards the spiritual path, Hanuman encountered here as of now 2 obstacles. One is like having material facility. The second is like false prestige. Who is bigger, you or me? ஹனுமான் ரொம்ப பணிவோட அவங்ககிட்ட அந்த காம்படிஷன்ங்கிறது ஒரு போட்டி, காம்படிஷனுக்கு ஒரு முடிவே இல்ல. இப்படி நீயா நானான்னு பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கு. ஹனுமான் ரொம்ப ஹம்பிளா அப்படி டக்குன்னு அவருடைய வாயில போயிட்டு வந்து அவர் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார். In competition, then there will be a false prestige. Who is big, you or me? So Hanuman, using his intelligence, being humble, he went inside the mouth of Suresha and came out. இது நம்மளுடைய கோசாமியுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ரகுநாதாஸ் கோசாமி, எல்லா கோசாமி, ஈவன் ஜீவ கோசாமி 2 முறை ஜீவ கோசாமி வந்து ரூப கோசாமியால பரிச்சயம் பண்ணப்பட்டு அவரு அது ஒரு அற்புதமான நிலையில் நம்ம இன்னொரு சமயத்தில் பேசலாம். ஜீவ கோசாமியுடைய பணிவை அங்க வெளிப்படுத்தினார். So it is also exhibited by the pastime of Raghunatha Dasa Goswami, and even Jiva Goswami, he was tested 2 times by Rupa Goswami, and he came out successfully, showing his humility. அதே போல ரூப கோசாமியும் வந்து விருந்தாவனத்தில் இருக்கும்போது ரூப் நாராயண் ஒரு கர்வம் கொண்ட திக்விஜய் பண்டிதமும் எழுதி கொடுத்துட்டாங்க, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு. அவ்வளவு பணிவை வெளிப்படுத்தினாங்க ரூப கோசாமியும் சனாதன கோஸ்வாமி. Rupa Goswami, Sanatana Goswami, when they both were approached by a Digvijaya Pandit, Rupa Narayan, at that time they openly gave it in a letter of certificate that they have been defeated. அப்போ வைஷ்ணவர்கள், பக்தர்கள், ஆச்சாரியர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரி பணிவு. பின்ன நம்மளும் பிரச்சாரம் செய்யும் போது இந்த மாதிரி வீண் ஆர்கியூ பண்றவங்க, தேவையில்லாம நம்ம நேரத்தை எடுத்துக்கிறவங்க, இவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். So the Vaishnavas, the Acharyas, the devotees, how they are spending their time is clearly exhibited. So during preaching, we should not unnecessarily argue, debate, and then waste our time who are inimical to us. ஹனுமான் என்ன பண்ணாரு, சுரேஷாவோட காம்படிட் பண்றதை விட்டுட்டு தன்னுடைய சர்வீஸ்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாரு. Hanuman, rather than competing with Suresha Rakshasi, he was focusing on his devotional service. இது இனி ஒரு அற்புதமான பணிவு ஹனுமான் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச தூரம் டிராவல் பண்றாரு. இனி ஒரு ராட்சசி வரா. So after that Hanuman was traveling, then he encountered one more Rakshasi. இவோ பயங்கரமான சக்தி உள்ளவோ, நிழலை பற்றி இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள், சிமிக்கைன்னு ஒரு ராட்சசி. So the Rakshasi name is Simhika. She has the capacity that whoever touches her shadow also she can do harm. அப்ப ஹனுமான் வேகமா போறாரு, யாரோ அவருடைய வேகத்தை தடுக்குறாங்க, பிடிச்சு இழுக்கிறத ஃபீல் பண்றாரு ஹனுமான். So when Hanuman was traveling, he could sense that actually his fast movement is being checked by someone. அப்ப ஹனுமான் பார்த்தா இந்த ராட்சசி வாயை திறக்கிறா, இவர் இந்த நான் வந்து இவனை கொன்னுடும் சாப்பிட்டுடுவேன்னு சொல்லி சிமிகா ஹனுமான் விழுங்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்படி பிடிச்சு இழுத்து அவரை வந்து விழுங்கிறதுக்கு ட்ரை பண்றா சிமிகை. Simhika Rakshasi, she actually wanted to pull Hanuman towards her mouth and she wanted to swallow him up. சிமிகா வந்து என்னக்கு ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா நம்ம ஆச்சாரியர்கள் சிமிகா என்னக்கு உதாரணம்னா பொறாமை குணத்துக்கு உதாரணம். பொறாமை. So the Simhika Rakshasi is represented by envy, that is told by our acharyas. அப்போ ஹனுமானுடைய வேகத்தையும் அவருடைய வளர்ச்சியையும் பார்த்து பொறாமை கொண்ட சிமிகா இவர் எப்படி போயிடலாம் அப்படின்னு அவரை பிடிச்சு இழுக்கிறாங்க. So seeing the fast movement of Hanuman and also the aggressive movement of Hanuman, Simhika Rakshasi, she wanted to pull Hanuman towards her mouth. ஹனுமானும் சிமிக்கையோட வாய்க்குள்ள போய் அவங்களோட வயிற்றுக்குள்ள போய் வயிற்றை கிழிச்சு வெளியே வந்துருவார். சிமிக்கையை வதம் பண்ணிடுறார். ஜெய் ஸ்ரீ ஹனுமான் கி. So Hanuman, he naturally went inside the mouth of Simhika Rakshasi
and he went to the abdomen, then he teared apart and he came out successful. Jai Sri Hanuman. ஏன்னா, இது ஒரு அற்புதமான பாடம். நம்ம எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தலாம். பொறாமையை மட்டும் கிருஷ்ணருக்கு சேவனத்துல ஈடுபடுத்த முடியாது. So these are all wonderful instruction to us. Whatever qualities we have that can be engaged in the service of Krishna, but not envy. அனுமானுக்கு கோபம் வந்தது. லங்கையை தகனம் பண்ணி ராமனுடைய சேவைக்கு காமிச்சு கொடுத்தாரு. So Hanuman, கோபத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். Hanuman became anger. In that way, he actually set fire to a Lanka. So it means that even anger can be dovetailed in the devotional service of Lord Krishna. கோபிகளுக்கு கிருஷ்ணன் மேல காமம் வந்தது. அதுக்கு பகவான் மேல அதையும் கிருஷ்ணர்கிட்ட அவங்க வெளிப்படுத்தினாங்க. கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. கோபிகளுக்கு வந்து அவங்களுடைய காமத்தை கிருஷ்ணர்கிட்ட வந்து செலுத்தினாங்க. The gopis also had lusty desire towards Krishna, and in that way Krishna also reciprocated, and in that way that was also dovetailed nicely. அப்போ காமம், கோபம் இதையெல்லாம் கூடி பகவான் சேவையில் ஈடுபடுத்தலாம். ஆனா பொறாமையை வந்து படுத்தவே முடியாது. பொறாமை வேறு இருக்க வேண்டும். So lust and anger that can be dovetailed in the devotional service of Lord Krishna, but certainly envy cannot be engaged in devotional service. பொறாமை குணம் உள்ளவங்க அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, மற்றவங்களும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. So those who are envy, they cannot be peaceful, and they will not allow others also to be peaceful. நம்ம நிறைய உதாரணம் பார்க்கலாம் புராணங்கள்ல. சிசுபாலன், அப்புறம் வேற யாரு பொறாமைக்கு ஞாபகம் வந்தது மறந்துட்டு. கம்சா வந்து பயம். இனி ஒருத்தர் கூட ஞாபகம் துரியோதனா எஸ் கரெக்ட். துரியோதனா, சிசுபாலன் போன்றவங்களும் வந்து பொறாமை கொண்டாங்க. கடைசியில் அவங்க அழிக்கப்பட்டாரு. So we can also hear from the incident of the Puranas incidents that Sisupala, Duryana, they were having, Duryodhana, Sisupala, they have this jealous envy attitude, and through that they themselves became destroyed. So Hanuman பொறாமை குணம் கொண்ட சிமிக்கையை வதம் செய்துவிட்டு திரும்பியும் தன்னுடைய ஆத்மீக பாதையில முன்னேற்றம் அடைந்து சென்றார். So here Hanuman, we can see he actually killed the envy personified Simhika, and he was going towards the Lanka. Then finally he reached லங்கை அடைந்தார். லங்கை சென்று அடைந்தார். Then finally he reached Sri Lanka. அங்க போனா லங்கையில ஒரு சின்னதா ஒரு பூனை சைஸ்ல ரூபம் எடுத்துக்கிட்டு லங்கைக்குள்ள நுழையிறாரு ஹனுமான். So when he approached Sri Lanka, Hanuman took the size form of a cat, and then he entered Sri Lanka. அப்ப லங்கையோடைய காவல் தேவதை லங்கினி ஹனுமான தடுத்து நிறுத்துறார். வானரமே, நீ எப்படி இங்க உள்ள வரல? Then the guardian of Sri Lanka, Lankini, she immediately stopped Hanuman, saying that how can you enter Sri Lanka? இது லங்கா ராவனுடைய கோட்டை. வானரமே, உள்ள உனக்கு அனுமதி இல்லை. நீ யாரு? நீ எப்படி உள்ள வரலாம்? மரியாதை எங்க இருந்து போன சேலஞ்ச் பண்ண லங்கினி ஹனுமான். So Lankini was telling that this golden city belongs to Ravan, and you being a monkey, you don't have any right to enter into this island. ஹனுமான் சொன்னாரு, நான் ஒரு சாதாரண வானரம், சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போறேன், என்ன விட்டுடுங்கடா போறேன்னு. So Hanuman was saying that I am like an ordinary monkey. I have just come for a visit. I will see and I will go out. லங்கினி விடுற மாதிரி இல்ல. நான் ஹனுமான் பார்த்தாரு, பலார் ஓங்கி ஒரு அறை விட்டார் லங்கினிக்கு. So Hanuman was witnessing this, and he immediately slapped heavily on the face of Lankini. ஒரு ஸ்லாப் தான், தலை சுத்தி சுருண்டு கீழே விழுந்தா லங்கினி. So in one slap, Lankini became fainted and unconscious. லங்கினி வந்து அட்டாச்மெண்ட், பற்றுதலுடைய சொரூபம். So Lankini represents the personified form of attachment. இந்த லங்கா எங்களுடையது, எங்களுக்கே சொந்தமானது, இது யாரும் நுழையக்கூடாதுங்கிற அந்த அட்டாச்மெண்ட் கிருஷ்ண கீதையில பல இடத்துல சொல்றாரு. பல தடவை நம்மளை அறையிறாரு. சாதுக்களும் சத்சங்கத்துல வந்து பௌதிகத்துல பற்றுதல் கொள்ளக்கூடாது, பகவான் மேல பற்றுதல் கொள்ளணும். ஒவ்வொரு சத்சங்கத்துல வரும்போது நமக்கு அறை கிடைச்சிட்டு தான் போகுது. ஆனா நம்ம வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அறை இன்னும் நமக்கு வலிக்கல. So Lankini, she was tremendously attached to Lanka. This is a golden city. It belongs to us. Even in Bhagavad Gita, Krishna is giving us many slap in the sadhu sangha, in the satsang. We should be attached to Krishna and not to the material attachment. Krishna slaps us in many ways through Bhagavad Gita, but we are not coming to the senses. ஆமா, ஹனுமான் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு அறை விட்டாரு, லங்கினி சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ போலாம், அரே கிருஷ்ணா நீங்க போலாம். So Hanuman was very powerful. Through his one slap,
she became completely fainted and she immediately paved the way to Hanuman that you can enter inside. லங்கினி புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போ ஒரு வானரம் வந்து என்னை அறையுமோ, அப்ப லங்கையினுடைய விடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ராவன்ட்ட இருந்து லங்கைக்கு விடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். Then Lankini immediately understood that when a powerful monkey soldier is slapping me, it means that there is a nice enlightened future for Lanka. இந்த மாரி அற்புதமான பிரயாணம் ஆத்மீக பாதையில பகவானுடைய சேவனத்துல ஹனுமான் முன்னிட்டு போகும்போது, இந்த 4 விதமான தடங்கல்களையும் கடந்து சென்றார். So when Hanuman on his devotional path, when he was approaching towards Lanka, he encountered these 4 types of obstacles. So சீதா மாதா பக்தியினுடைய சொரூபம், பக்தி தேவி. அப்ப சீதா மாதாவை நம்ம அணுக வேண்டுமானால் இந்த 4 தடங்கல்களையும் கடந்து வரணும். So Sita Devi is actually a devotional service personified. So when we need to approach the devotion, naturally we have to encounter all these 4 types of obstacles. Okay, 4 பௌதிகமான வசதிகள், அப்புறம் பொய் கர்வம், அப்புறம் பொறாமை, அப்புறம் பற்றுதல், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். So the 4 types of obstacle is, the first type of obstacle is mentioned as the material attachment. The second one is the false prestige. The third one is the envy. The fourth one is the attachment. So இப்படி ஹனுமான் சீதா மாதா இருக்கிற இடத்துல லங்கைக்கு வந்து சீதா மாதாவை சந்திச்சார். ஒரு அற்புதமான ஒரு லீலை. அப்ப அங்க லங்கையிலே வைத்து ஹனுமான் அற்புதமான ஒரு பக்தரை சந்திச்சார், விபீஷணன். So here Hanuman, he approached Sita, had darshan of Sita Devi. In Sri Lanka, Hanuman, he met a wonderful devotee and he is known as Vibhishana. விபீஷணாவுடைய அவர் ஒரு மாளிகையில மட்டும்தான் துளசிகள் எல்லாம் நிறைந்து அற்புதமான ஒரு ஆத்மீக சூழ்நிலை இருப்பதை ஹனுமான் உணர்ந்தார். So in the golden city of Lanka, in the courtyard of Vibhishana house only, there was a tulasi plant and it had a spiritual atmosphere surcharged. அப்ப பாருங்க, விபீஷணனை சுற்றியும் ராட்சசர்கள், அவருடைய சகோதரன் ராவணன் ஒரு பயங்கரமான ராட்சசன், அவங்களுக்கு மத்தியில கூட துளசி மகாராணுடைய சங்கத்துல பக்தி தோண்டு பயிற்சி பண்றாரு விபீஷணா. So here we can understand that Vibhishana, his brother Ravana, is a terrible asura, but even living in his company, Vibhishana, having the tulasi plant, he rendered nice devotional service. சுத்தியும் அசுரர்களுக்கு மத்தியில துளசி மகாராணுடைய சங்கம் எடுத்துக்கிட்டு பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து பக்தி தோண்டு பண்றார் விபீஷணர். So though he was completely surrounded by the Rakshasa soldiers, still he took the association of Tulasi Devi. He was chanting the holy name and he was rendering the devotional service. இப்ப 2 விதமான சங்கம். கைகேயி இருக்கிறது அயோத்தியால, தெய்வீகமான நகரம். அயோத்தியால கைகேயி வந்து தெய்வீகமான குணம் உள்ளவள். மந்திரையோட சங்கத்தினால, அந்த துஷ்ட சங்கத்தினால கைகேயி வீழ்ந்தாள். So we can understand the spiritual city in Ayodhya. Kaikeyi, she had the association of Mantara alias Kuni. So taking the bad association, she fell down. At the same time, அதே நேரம் விபீஷணர் வந்து இருந்ததோ லங்கையில சுத்தி ராட்சசர் மத்தியில அவர் பக்தி தேவி துளசி மாராடைய சங்கத்துல இருந்தனால அவர் மிக உன்னதமான வைஷ்ணவரா இருந்தார். So here we can understand that Sri Lanka, it is being a Asura capital, though it was surrounded by the Asura soldiers, Vibhishana took the satsang of Tulasi Devi and he exhibited his wonderful devotional mood. அப்போ நம்ம எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாரோட அசோசியேட் பண்றதுங்கிறது முக்கியம். So it doesn't matter where we are, the important thing is to whom does we associate. நம்ம வந்து இதுல இந்தியால இருக்கமா இல்ல அமெரிக்கால இருக்கிறமா இல்ல ரொம்ப வஸ்ட் பௌரிங்கிறது ரொம்ப வஸ்ட் பிளேஸ், அங்க பிரபுபாதருடைய அசோசியேட் எவ்வளவு பேர் பெரும் வைஷ்ணவரானாங்க. So we can, it doesn't matter whether we are living in India or America. So in America also we can know how worst is this place, but by the association of Srila Prabhupada, we can understand how the people became pure devotees. So ஆத்மீக பாதையில பக்தி, சக்தி, யுக்தி 3 விஷயம் இருக்கு. So in devotional path, bhakti, sakti, yukti, these are considered to be the 3 main paths. பக்திங்கிறது விதை, அந்த பக்திங்கிற சீடு, பக்திங்கிற விதை குரு கிருஷ்ணருடைய கருணையில நமக்கு கிடைக்குது. So bhakti is considered to be the seed and the seed is given by the mercy of Guru and Krishna. அது அந்த சக்தியும் ஆச்சாரியனுடைய கிருபையினால தான் நம்ம பயிற்சி பண்ணப்படுது.
So the Bhakti Sakti, that is also coming from the Acharyas, and through that Sakti only we are rendering devotional service. தென் யுக்தி எப்படி நான் அதை பிராக்டிஸ் பண்றது வைஷ்ணவ அசோசியேஷன்ல இருக்கு. How to practice that, which is termed as Yukti, that can happen only in the association of Vaishnavas. இப்படி விபீஷ்ணா வந்து லங்கையில இருந்தாலும் அந்த துளசி மாறனுடைய சங்கத்தினால பக்தி தோண்டு பண்ணி அவரு அற்புதமா அங்க பகவத் சிந்தனையில இருக்காங்க. இங்கேயோ கைகேயி வந்து அற்புதமான இடத்துல இருந்து கூட மந்திரையோட சங்கத்தினால அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க. So we can understand how in the Asuri capital Vibhishna was living. He took the association of Tulasi Devi, was rendering a devotional service, and he was completely absorbed in the thought of the lordship. But here in the spiritual capital Ayodhya, Kaikeyi, she took the association of Mantara, and how her consciousness fell down, we can understand. இந்த ஒட்டுமொத்த ஹனுமான் லீலையிலும் ஹனுமான் ஒரு குரு தத்துவமா இருக்கார். So in the whole episode of Hanuman Leela, we can understand that Hanuman represents Guru Tattva. சீதா மாதா பக்தியின் சொரூபமாக இருந்தாலும் அவங்க இந்த பூமியில ஒரு 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 சாதாரண மானிட ரூபத்தை எடுத்துட்டு லங்கையில இப்ப சிறை செய்யப்பட்டிருக்காங்க. So here we can understand that Sita Devi, she is considered to be the devotion personified. She took birth in the apparently like a human form, and she was residing in Sri Lanka. அப்போ இதுலயும் ஒரு அற்புதமான பாடம். சீதா மாதா பக்தியின் சொரூபமா இருந்து கூட அவங்க அந்த மானுடைய அழகுல மயங்கினாங்க. So though here we can understand that Sita is a personified form of devotion, she was actually attracted by the beauty of a deer. ராமருடைய அழகை விட்டுட்டு அந்த மானுடைய அழகுல மயங்கினாங்க. இதெல்லாம் நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக ராமருடைய அழகை விட்டு மானுடைய அழகுல மயங்கினாங்க. அந்த நிமிஷமே அவங்க அந்த புலன்களுடைய இதனால கவரப்பட்டாங்க. So here we can understand, instead of getting attracted towards the transcendental beauty of Lord Ramachandra, she was attracted to the deer by the impetus of her senses. அதுக்கு அடுத்தது என்னாச்சு? லக்ஷ்மணன் இடத்துல வந்து லக்ஷ்மணனுக்கு குற்றம் புரிய ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மணா வந்து நீ வந்து ராமர் இல்லாத நேரத்துல என்ன வந்து நீ பயன்படுத்தணும்னு நினைக்கிற. லக்ஷ்மணனுக்கு வந்து வைஷ்ணவருக்கு குற்றம் இழைக்க ஆரம்பிச்சாங்க சீதா மாதா. So at that time, Sita Devi, she also committed some offenses against Lakshmana. When Lakshmana was protecting Sita Devi actually in a harsh words, she told to Lakshmana, in the absence of my husband, you wanted to take advantage of my association. In that way, she committed offenses towards the Vaishnavas. இப்ப இதனால என்ன ஆயிடுச்சு? வைஷ்ணவ அபராதம் பண்ணனனால சீதா மாதாவுக்கு பக்தர் யாரு அசுரன் யாருன்னு பிரிச்சு பார்க்க முடியல. After committing offense toward a Vaishnava, Sita Devi, she actually her discriminatory skills that got totally diluted, not knowing who is a Vaishnava and who is a Asura. ராவணன் வந்து சன்னியாசி ரூபத்துல வந்து சீதையை அபகரிச்சுட்டு போயிட்டார். So Ravana, in the disguise of a sannyasi, came and then abducted Sita Devi. அப்ப அசோகவனத்துல மாயாதேவி, அந்த அசோகவனம் மாயாதேவியோடு ஒப்பிடப்படுது. அங்கு பக்தி தேவி சிறை வைக்கப்பட்டாங்க. So Asogavana is compared to the palace of Maya Devi. In the palace of Maya Devi, the personified form of devotion was actually put in a prison. இதே போல நம்ம ஹிருதயத்துல பக்திங்கிறது சிறை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது தெரியாது நமக்கு. பக்தி வந்து நம்ம ஹிருதயத்துல சைதன்ய மகாபிரபு சொல்ற மாதிரி அது மறைந்து போய், அதாவது நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோகவை ஸ்ரவநாதி சித்த சித்தை கரவது. நம்ம ஹிருதயத்துல பக்திங்கிறது உறங்கிய நிலையில இருக்கு. இப்ப சீதா மாதா அசோகவனத்துல வனம் வச்ச சிறை வச்ச மாதிரி நம்ம ஹிருதயத்துல பக்தி உறங்கி கொண்டிருக்கு, தெரியாம இருக்கும் நம்ம. So Lord Chaitanya also mentions that in each one of our heart, the bhakti is lying in a dormant consciousness. Like in the palace of Maya Devi, how Sita Devi was captivated, like that, bhakti is also lying in a dormant mode in each one of our heart. அந்த பக்தியை வந்து எழுச்சியை பாட வைக்கிறது ஆச்சாரியன், குரு தத்துவம். To enlighten this bhakti, that is told to be the Guru Tattva, the role of the Acharya. அப்ப ஹனுமான் எப்படி இந்த தடங்கள் எல்லாம் கடந்து சீதை மாதாரத்துல போய் அவங்கள வந்து எப்படியாவது பிரபுவோடைய சேவனத்துல கொண்டு வந்து சேர்த்தணும்னு முயற்சி பண்ணாரோ, அது போல ஆச்சாரியரும் நம்மளை எல்லாம் வந்து பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போய் இந்த 4 பிரச்சனைகள், பௌதிக வசதி, பொய் கௌரவம்,
அப்புறம் பொறாமை, அப்புறம் பற்றுதல் இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இதையெல்லாம் கடந்து குருவோடைய கருணை இல்லாமல் இதெல்லாம் கடக்க முடியாது. So we can see here the role of Hanuman. He wanted to bring Sita Devi towards Lord Ramachandra, uniting them. Like that, the role of Acharya, when we are on the path towards the spiritual advancement, the material facility, the false prestige, envy, and the attachment. So it is all being cleared by the Acharya, and he brings us close to the devotional service of the Lordship. அப்ப என்ன ஆயிடுச்சு, சீதா மாதா வந்து ஹனுமான் முதல் சந்திக்க போறாரு. அவங்க வந்து இனி என் பிரபு வரவே மாட்டார்ன்னு இந்த உடலை விடுறதுக்கு தயாராயிட்டாங்க. நீண்ட கூந்தல் உண்டு. அதை கொண்டு மரத்துல கட்டி அவங்க உடலை விடுறதுக்கு தயாராயிட்டாங்க சீதா மாதா. So when Hanuman approached Sita Devi thought that my husband may not come here. So immediately she tied her hair around the branches of the tree and she actually made ready herself to quit her body. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில ஹனுமான் சந்திக்கிறாரு. இப்ப ஹனுமான் முன்னாடி வந்து தன் யாருன்னு சொன்னா சீதையை நம்ப மாட்டாங்க. ஏன்னா ராவணன் பல விதத்துல வந்து சீதைய தொந்தரவு பண்ணுவாங்க. வேறு வேறு ரூபத்துல வருவாங்க. அப்ப நான் ஒருவேளை சீதா மாதா முன்னாடி போனா என்ன சந்தேகப்படுவாங்களே! எப்படி நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு ஹனுமான் யோசிச்சார். So at that time, Hanuman was also a little bit confused, thinking that how can I introduce myself towards Sita, because Ravana, through many forms, and he actually approached Sita Devi, requesting her to be her, to make himself, to make herself his wife. So here Hanuman was thinking that since Sita will be having this suspicious mood, what is the way in order to gain the confidence of Sita Devi? ஹனுமான் ரொம்ப புத்திசாலித்தனமா ராமருடைய கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சார். ராமருடைய மகிமைகளையும், நாம, ரூப, குணாதிசயங்களையும் அற்புதமா பாட ஆரம்பிச்சார். At the time, Hanuman acted in an intelligent way, glorifying the name, form, qualities, pastimes of Lord Ramachandra. சோ இது ஒரு அற்புதமான பாடம் இங்க நம்ம கத்துக்கிறது. நமக்கு ஆச்சாரியன் நம்ம முன்னாடி வரும்போது அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆச்சாரியனுடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா ஆச்சாரியர் ரொம்ப கருணையோட நம்ம இடத்துல வந்து பகவானுடைய கதை, ராம கதா, கிருஷ்ணர் கதையை நமக்கு கற்பிச்சு குடுக்குறாங்க. பின்ன நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றாங்க. நமக்கு ஹரிநாமத்தை குடுக்குறாங்க. So here, when the Acharya comes and present before us, we are not in a position to identify them. So the Acharyas, using their merciful attitude, they glorify the pastimes of Lord Ramachandra and also Lord Krishna, and also engages in devotional service in Harinam. So they are showing their mercy towards us. சீதா மாதா ரொம்ப சந்தோஷமானாங்க. ராமருடைய கதையை கேட்டாங்க. ராமருடைய கீர்த்தனம் கேட்டாங்க. ராமர் அணிந்த அந்த ரிங்கு, அந்த மோதிரம் கொடுத்தாங்க. அதுவே ஹோலி நேம். So we can understand Hanuman was glorifying the pastimes and also the various attributes of Lord Ramachandra. Sita Devi became very happy, and Sita Devi also gave a ring to him, and that is told to be the holy name. அப்போ சீதா மாதர் சொல்றாங்க, மாதா நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். ஒரே ஜம்ப்ல போயிடலாம்னாங்க. சீதா மாதா இல்ல ஹனுமான், நான் வரமாட்டேன். So Hanuman requested Sita Devi, you just climb on my shoulder, in one jump I can take you to your lordship. நான் உங்களுக்கு பையன் மாதிரி தானே, நான் உங்களுடைய மகன் அல்லவா, என் கூட வர்றதுக்கு ஏன் தயங்குறீங்கன்னாரு ஹனுமான். Hanuman was telling that I am your son, you are like my mother, so why are you hesitating to come with me? நான் சீதா மாதா சொன்னாங்க, ஹனுமான் நீ என்ன அழைச்சிட்டு போயிருவா, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் பிரபு வந்து என்னை அழைச்சிட்டு போகணும், அதுதான் அவருக்கு புகழ். நீ இந்த ராமாயணம் வந்து என் பிரபுவோடைய மகிமைகளை பறைசாற்ற வேண்டும். நீ என்ன அழைச்சிட்டு போயிட்டேன்னா என் பிரபுக்கு அப்புறம் என்ன ரோல் இருக்கு? அதனால அவரு வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதனால சீதா மாதா வந்து எச்சரித்தாங்க, இனி 1 மாத காலத்துக்குள்ள என் பிரபு வரவில்லை, நான் இந்த உடலை மாய்த்துக் கொள்வேன். So Sita Devi told that I know very well that you have the capacity to take me to your lordship, but I am actually waiting for my lord to come here and take me back. And in that way, actually the glories of my lordship will go. And at the same time, she also cautioned to Hanuman, saying that if my Prabhu, my lord, he doesn't come here within 1 month, then I may quit my body. இப்ப இந்த ஹனுமானுடைய லீலையானது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஹனுமானை போலவே சில பிரபுபாதரும் கடல் கடந்து போனார். So this pastime of Hanuman happened ages before, several thousands of years before. Like that, Srila Prabhupada, he also went beyond the ocean for preaching.
எப்படி ஹனுமானுக்கு பரீட்சை எல்லாம் வந்ததோ, அதுபோல சில பிரபுபாதருக்கும் இருமுறை ஹார்ட் அட்டாக் வந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தி வயோதிகமான காலத்துல சமுத்திரத்த கடந்து போய், அங்க எந்த ஒரு உதவியும் பணம் கிடையாது, இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்க வந்து மாறாக இவருடைய பொருள்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அவரு டைப்ரைட்டிங் மிஷின திருடிட்டு போனாங்க. புஸ்தகங்கள பகவத்கீதைய திருடிட்டு போனாங்க. எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பிரபுபாதர் பொறுத்துக்கிட்டாரு. So here we can see that how Hanuman, he was facing impediments. Similarly, when Prabhupada, he crossed the ocean, he had 2 times severe heart attack. Then after reaching there, he didn't have any money, he didn't have any place, and whatever the paraphernalia he had, like typewriting machine, Bhagavad Gita, that was completely stolen. பிரபுபாதர் என்ன பண்ணாங்க? சீதா மாதாவ ஹனுமான் சந்திச்சது போல, பிரபுபாதரும் நம்முடைய ஹிருதயத்துல உறங்கிக் கொண்டிருக்கிற, அங்கு அந்த மாரி இடங்கள்ல பாশ্চাত্য தேசங்கள்ல உறங்கிக் கொண்டிருந்த பக்தி தேவியை விழிப்படைய செய்தார். So like how Sita Devi met Hanuman, like that Srila Prabhupada, he also met all of us, and whatever the dormant state of bhakti is lying in our heart, that is being awakened by his mercy. ஹனுமானுடைய வால்ல நெருப்பு வச்சாங்க. எப்படி இருக்கு பாத்துக்கங்க. பிரபுவுடைய சேவைக்கு எல்லா தடங்களையும் கடந்து போனாங்க. அங்க வால்ல போய் நெருப்பு வச்சுட்டாங்க. So he actually crossed beyond the 4 impediments, and even after reaching Sri Lanka, his tail was set fire. So he encountered this issue as well. நம்ம என்ன பண்ணுவோம்? பக்தி பண்ணும்போது சின்னதா ஒரு பிரச்சனை வந்துட்டாலே, பகவானே எனக்கே இப்படி பண்ணீங்க, எனக்கே இப்படி நடந்துச்சு. நான் ஏகாதசி விரதம் இருந்தேன் பாருங்க. துவாதசி அன்னைக்கு கிளாஸ் போயிட்டே இருக்கு. எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு பிரசாதம் சாப்பிட வேண்டாமா? என்ன ஏன் இப்படி பண்றீங்க பிரபு? அப்படின்னு கைய உயர்த்திருவோம். But in devotional service, when there are some little bit impediment, then we immediately start to cry. Yesterday was Yegadesi, I fasted. Now it is Dwadasi. How can I break my Yegadesi? Like that we cry. சரி நான் என்ன ஹனுமான் ஹனுமான் அதை அப்படியே அந்த நெருப்புல வாழ வச்சதும் பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்திட்டார். So even when his tail was set on fire, he also dovetailed that in the service of the Lord. அதே போல ஸ்ரீல பிரபுபாதரும் எல்லா தடங்கல்களையும் படிக்கட்டுகளாக மாத்தி பகவானுடைய சேவனத்துல பயன்படுத்தினார். So Srila Prabhupada, he also encountered many obstacles, but he used those obstacles as a climbing stone in the devotional service of the Lord. இதுதான் வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணம், காரணமற்ற கருணை. அவர்களுடைய கருணையால் தான் இன்றைக்கு நம்ம ஓரளவுக்காவது கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கோம். So this is the causeless, wonderful quality of the Vaishnava. Through their mercy only, we are engaged in the devotional service of Krishna. அப்ப இன்றைக்கு நம்ம ஹனுமான் இடத்துல பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் பிரபுவுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். எல்லா தடங்கல்களையும் கடந்து வர வேண்டும். தொடர்ந்து பகவத் சேவையில வந்து செயல்படணும். அதுக்கு முழு அனுகிரகம் ஹனுமானுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை. So today let us all pray towards the lotus feet of Hanuman, saying that we should be completely attached to the lotus feet of the Lordship. And in the devotional path, whatever impediments comes, those obstacles should be weeded out. So in that way, we can make an intense prayer to Lordship. நாமத்துல ருச்சி வரணும், பகவத் கதையில கேட்கணும், வைஷ்ணவருக்கு சேவனம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணணும். So like Vaishnava Seva, taste in holy name. So we should pray to Hanuman to increase this level. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி Jai. Sri Narayan Prabhu.